योगीराम सुरत्कुमार योगीराम सुरत्कुमार योगीराम सुरत्कुमार जय गुरुराया ओम अण्णामलै वासाय विद्महे वैकुण्ठ रूपाय धीमहि तन्नो योगी राम सुरत्कुमार प्रचोदयात् எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய கருணை மழையில் நனைந்திருக்கக்கூடிய அனைத்து பக்த பெருமக்களுக்கும் நமஸ்காரம், இனிய மாலை வணக்கம். இது நல்ல சனிக்கிழமை மாலை வேளை. அன்பானவர்களே, இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியினுடைய முழுமுதற் கடமையே நம்முடைய ஆன்மீக சிந்தனைகளை, ஆன்மீக வழக்கங்களை அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் கொண்டு சேர்ப்பதுதான். என்னோட மெயின் மோட்டோவே அதான். உங்களை மாதிரி வயதானவர்களுக்கு போட்டு ப்ரீச் பண்ணிட்டு இருக்கிறதுல 10 பைசா பிரயோஜனம் கிடையாதுங்க, எனக்கு தெரியும். அப்போது இந்த எண்ணங்கள், நம்ம பேசக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் அடுத்த தலைமுறைகளுக்கு ஆன்மீகத்தை கொண்டு சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். நம்ம ஏற்கனவே பல சத்சங்கங்களில் சொன்ன மாதிரி, இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொருவர் வீட்டிலும் நிலவக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் நாம் சரியான முறையில் ஆன்மீகத்தை கையில் எடுக்கவில்லை, சரியான முறையில் இறை வழிபாட்டை நாம் நடத்தவில்லை. இதை நான் சொல்லலப்பா. நீங்க யாரும் சரியா சாமி கும்பிடல, உங்களுக்கு யாரும் சரியா ஆன்மீகம் தெரியலங்கிறத நான் சொல்லல, கீதையில பகவான் சொல்றார். இன்னைக்கு நாம இறை வழிபாடுனா என்ன, கடவுள் அப்படிங்கிற என்டைட்டினா என்ன அப்படிங்கிறத கீதையில பகவான் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நானா என்னுடைய சொந்த கருத்தில். சைலன்ஸ் ப்ளீஸ், கீப் குவைட். எல்லாரும் மொபைல்லாம் கொஞ்சம் சைலண்ட் மோட்ல போட்டீங்கன்னா இருக்கும். மெயினா ஸ்ரீபிரியா பேசிட்டு வச்சா வரும். இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல நாம எல்லோரும் பிறந்திருக்கிறோம். நாம ஏதோ ஒரு வழிபாடுகளை நாம செய்யறோம். அது முழுமையா இருக்கா அப்படின்னா யாருக்குமே முழுமையா இல்லை. அது முழுமையா இருந்திருந்தா நாம் இங்க குழுமி இருக்கக்கூடிய இந்த மாபெரும் கூட்டத்தில் யாருடைய வீட்டிலும் இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது, ஒரு ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. எப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு, பகவான் ஸ்ரீ ராமருடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் பொற்காலத்தில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்தார்களோ, அதே போல நாம் வாழ்ந்திருக்க வேண்டும். நம்முடைய எல்லோர் வீட்டிலையும் பிரச்சனை, 1000 பிரச்சனை. ஒரு பல வீடுகளில் பிள்ளைகள் சரியில்லை, பல வீடுகளில் கடன் பிரச்சனை, பல வீடுகளில் நோய்கள், பல வீடுகளில் குழந்தைகளுக்கு காலகாலத்தில் கல்யாணம் ஆகலை, பல வீடுகளில் குழந்தைகள் இல்லை, பல வீடு, ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பிரச்சனை, தொழில்கள் சரியில்லை, எல்லா பிரச்சனைகளும். இதை கீதையில் பகவான் என்ன சொல்றாரு, இறை வழிபாடுனா என்ன, இறைவன்னா என்ன, இறைவனுக்கு நெய்வேத்தியம்னா என்ன, இறைவனுடைய பிராப்தம் எப்படி இருக்க வேண்டும்ங்கிறத பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார். அந்த உபதேசத்தை தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு சத்சங்கத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறதா, உங்களுடைய இறை வழிபாடு சரியில்லை, நீங்கள் இறை வழிபாடுங்கிற பேரில் என்னென்னாலும் கூத்து காமிக்கிறீங்க, நீங்கள் இறை வழிபாடுங்கிற பேரத்தில் நீங்கள் செய்கிறதெல்லாம் அட்டகாசம் பண்ணுறீங்க, இதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்காது. நான் ஒவ்வொரு தடவை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அப்போது பல நாள் சிந்திப்பேன், இதை ஒரு முறையான வழியில் சொன்னால் தானே இந்த ஜனங்களுக்கு புரியும். நான் ஏற்கனவே சொன்னதெல்லாம் புரிஞ்சிருச்சு, இது ஒன்று தான் புரியலை. அதனால் இதையும் நம்ம முறையாக சொல்லிட்டோம்னா எல்லாருக்கும் இனி புரிஞ்சிடும். அப்படிதானே? நீங்கள் கற்பனை செய்து கொள்கிற எதுவுமே வழிபாடு அல்ல, நீங்கள் கற்பனை செய்து கொள்கிற எதுவுமே தெய்வம் அல்ல. நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுன்னா, நவீன காலத்தில் நிறைய சாமியார்கள், நிறைய சாமியார் கொஞ்சம் விபூதி பூசி கழுத்தில் நிறைய ருத்ராட்சம் போட்டு ஒரு காவியம் கட்டிட்டு கொஞ்சம் முடியும் அந்த சடமுடி விட்டுட்டான்னா போதும், அவ்வளோதான், சாமியார் தான். போதாத குறைக்கு நிறைய ஜோசியக்காரங்க, இவங்கெல்லாம் படுத்துகிற பாடு ஜனங்களை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவன் ஒரு வழிபாட்டை கண்டுபிடிச்சிடறான். நான் யாரையும் குறையா சொல்லலை, நான் யாரையும் குற்றமாக சொல்லலை. இப்போ ஒரு குரூப் ஒன்று சண்டைக்கு வரும், ஏன் அது என்ன இறைவனை வழிபாடுறதுக்குன்னு என்ன சிஸ்டம் அப்படி தான் இருக்கா, இறைவனை நாங்கள் என்ன வேணாலும் வழிபடலாம். ஆமாம், நீங்கள் என்ன வேணாலும் வழிபடலாம், தப்பே இல்லை. அதை நீங்கள் வழிபட்டுட்டு உங்கள்கிட்ட தான் இருக்கும். அது இறைவன் ஏற்றுக்க போகிறதே இல்லை, இறைவன் ஏற்றுக்க போகிறதே இல்லை. இப்போ புதுசாக ஒரு வீடியோலாம் அடிக்கடி நீங்கள் பார்ப்பீங்க. திருவண்ணாமலையில் ஒருத்தர் ஒரு கிரிவலம் போகிறாராம். இதை உடனே ஓஹோ என்ன பக்தி, ஆடாப்பா யாரா அவங்களுக்குலாம் அப்படி சொல்லிக் கொடுக்குறது. ஸ்ரீமான் ரமண மகரிஷி எப்படி கிரிவலம் போவார் தெரியுமா? அந்த காலத்தில் ரமண மகரிஷி எப்படி கிரிவலம் போவார் தெரியுமா?
10 நாளாக கிரிவலம் போவார். ஒரு கிரிவலத்தை கொஞ்சம் இடம் போவார் தங்கிடுவார், கொஞ்சம் இடம் போவார் தங்கிடுவார், கொஞ்சம் இடம் போவார் தங்கிடுவார். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? வேடிக்கை உருண்டு கொடுக்குறாங்களாமா. அது பெரிய பக்தி. இப்படி எதையாவது வித்தியாசமாக காட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது. நாம ஒருத்தர் ஏதோ 35 கிலோ ருத்ராட்சம் போட்டிருக்காரு, உடனே அவரை கொஞ்ச நாள் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க 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 வந்திருக்காரு பாருங்க. அவர்கிட்ட பர்சனலாக கதை கேட்டப்போ தான் தெரியும், அது நிறைய ரூபாய் என்ன ஏமாத்திட்டு போயிட்டாருங்க. பொண்டாட்டி வீட்டில் ஒரே சண்டை, அதுக்கு இந்த வேஷம், அதுக்கு இந்த வேஷம். ஒரு ஸ்டுடியோ வச்சுருந்தாரா, ஸ்டுடியோ எல்லாம் போயிட்டா, அதுக்கு இந்த வேஷமாக கிடச்சிது உனக்கு. இதை கொஞ்ச நாள் பாருங்க பாருங்க வர பாருங்க 35 கிலோ ருத்ராட்சத்தை போட்டுட்டு தெரிகிறார் பாருங்க. இதெல்லாம் பக்தியா? இதெல்லாம் பக்தியாப்பா? பக்திக்கு பகவான் சொல்றார், ஸ்மிருதியிலும் ஸ்ருதியிலும் வேதங்களிலும் புராணங்களிலும் நான் என்னவென்று உணர்த்தியுள்ளேன். எதிலெல்லாம்? ஸ்ருதியிலும் ஸ்மிருதியிலும் வேதங்களிலும் புராணங்களிலும் பக்தி என்றால் என்னவென்று நான் உணர்த்தியுள்ளேன். அது அர்ஜுனன் என்ன சொல்றாரு? அர்ஜுனா, நான் இந்த கீதையின் உபதேசத்தை வாங்கிட்ட மட்டும் நான் பண்ணல, உனக்கு முன்னாடியே நான் பண்ணியிருக்கேன். நமக்கு தெரிஞ்சது கீதையில அர்ஜுனன் உபதேசம் பண்ணி, ஏன்னா அதுதான் கடைசியில் நடந்தது. எல்லாமல்ல எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி அது ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஆனா கடைசியா அர்ஜுனனுக்கு அதை உபதேசம் பண்ணார். அதுதான் நம்ம கீதைன்னு வச்சிருக்கோம். அவரு பக்தின்னா என்னங்கிறத ஸ்மிருதியிலும் ஸ்ருதியிலும் வேதத்திலும் புராணங்களில் நான் உணர்த்தியுள்ளேங்கிறார். பக்தின்னா எப்படி இருக்கணும்? எல்லாத்துக்கும் ஒரு வரைமுறை இருக்கு கடவுள்கிட்ட. எல்லாம் அந்த கோள்கள் எப்படி சரியாக இயங்கணுமோ, எப்படி இந்த பிரபஞ்சம் சரியாக இயங்க வேண்டுமோ, எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம் இருக்கு. இப்போ உங்களுக்கு உணரணும்னா அவன் சொல்றேன், இந்த 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 பிரபஞ்சத்துல 9 கோள்கள், இவ்வளவு நட்சத்திரங்கள், சூரியன் சந்திரன்லாம் நிக்குது இல்லையா? யாராவது கையில பிடிச்சி வச்சுட்டா நிக்கிறாங்க? இல்ல, பிடி இல்லாம. அப்ப எப்படி நிக்குது? ஒண்ணுக்கு ஒண்ணு பயங்கர மேக்னெட்டிக் பவர் இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் படிச்சவங்க தானே எல்லாருமே. ஒண்ணுக்கு ஒண்ணு பயங்கர எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர்ல ஒன்ன பிடிச்சு வச்சிருக்கு, இழுத்து வச்சிருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னா, இப்ப சந்திரன் இல்லைன்னு வைப்போம். சந்திரன் கோள் திடீர்னு இல்லை, என்ன ஆகும் நினைக்கிறீங்க? நம்முடைய பூமி இப்ப சுத்துறதை விட 4 மடங்கு அதிகமா சுத்தும். இப்ப சந்திரன் இப்ப இல்லை, திடீர்னு சந்திரன் மறைஞ்சு போயிட்டு சந்திரன் இப்ப இல்லை. நம்முடைய பூமி இப்போ சுத்திக்கிட்டு இருக்க வேகத்தை விட 4 மடங்கு வேகமா சுத்தும். 4 மடங்கு வேகம்னா உங்களுக்கு ஒரு ராத்திரி பகல் வெறும் 8 மணி நேரத்தில் முடிஞ்சு போயிடும். வெறும் 8 ஹவர்ஸ்ல உங்களுக்கு ஒரு ராத்திரி பகல் முடிஞ்சு போயிடும். சரி, இது மட்டுமா நடக்கும்? இந்த பூமியில 360 கிலோமீட்டர் வேகத்துல காத்தடிக்கும். 360 கிலோமீட்டர் வேகத்துல காத்தடிக்கும். ஏன்னா பூமி அவ்வளவு வேகமா சுத்தும். அப்போ இந்த சுத்துறதை 24 மணி நேரம் பிடிச்சி வச்சிருக்கிறது யாரு? சந்திரன். அப்போ இந்த பிரபஞ்சத்துல கடவுள் எல்லாமே ஒரு சிஸ்டமா தான் படைச்சிருக்காரு. அதை மீறி நீயும் போகக்கூடாது, நான் போகக்கூடாது. அப்ப அதே போலதான் பக்திங்கிறதுக்கும் இறைவன் ஒரு வரைமுறை கொடுத்திருக்காரு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த பிரபஞ்சமே இயங்குறதுக்கு ஒரு வரைமுறை கொடுத்திருக்கிற இறைவன் பக்திக்குன்னு ஒரு வரைமுறை கொடுத்திருப்பாரா இல்லையா? நீங்க செய்யறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா? கிடையாது. ஆனா இன்னைக்கு நாம இங்க என்ன கூத்து காட்டிட்டு இருக்கோம்? நாம வைக்கிறதெல்லாம் சட்டம், நாம பண்றதெல்லாம் கூத்து, நாம பண்றதெல்லாம் ஆன்மீகம் தான். இதுல வேற உங்களை தவறா வழி நடத்துறது அவ்வளவு இப்ப வந்திருக்க இந்த புதுசா முளைச்சிருக்க சாமியார் மாதிரி. எவனாவது கொஞ்சம் ஒரு காவி உடுத்து, எவனாவது கொஞ்சம் ருத்ராட்சம் எல்லாம் போட்டு, எவனாவது கொஞ்சம் ஜடமுடியெல்லாம் வச்சுட்டு இருந்துடக்கூடாது. உடனே அவனுக்கிட்ட போய் விழுந்து கும்பிட்டு, சாமியே எங்களை இது பண்ணுங்க, இப்போ காப்பாத்துங்க, நீங்க தான் காப்பாற்ற வந்த ஆபத் பாண்டவன் அப்படின்னு விழுந்துட வேண்டியதான் எல்லாரும். என்ன கூத்து நடக்கு? உண்மையிலே சொல்றேன், சாமியார் வேஷத்துல இருக்கிற பல பேர் கிரிமினல்ஸ், பல பேர் கிரிமினல்ஸ். நீங்க அன்பே போதிக்கிற புத்த மத துறவிகள்லாம் போடுற அடியெல்லாம் நீங்க பார்க்கணும், எவ்வளவு அடி போடுவாங்கன்னு. திருவண்ணாமலையில சாமியார்களுக்குள்ள எவ்வளவு சண்டை வருது, எவ்வளவு பிரச்சனை வருதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஜோல்னா போய் காவிகளை ஜோல்னா போய் அதுக்குள்ள இருந்தா குவார்டர் எடுத்து குடிச்சிட்டு வச்சுக்கிறோம். நிறைய பேர் சுருட்டு குடிக்கிறேன், பீடி குடிக்கிறாங்க பேரில் நல்ல கஞ்சாவை குடிக்கிறான். இதெல்லாம் பக்தியா? கேட்டால் அதுக்கு வக்காலத்து வர, சிவனே குடிப்பாரு, அவரே அது பண்ணு, இவனுக்கு எல்லாத்துக்கும் சாமியை வக்காலத்துக்கு வாங்கிடுவான். அவரே இப்படி பண்றாரு, இவரே இப்படி பண்றாரு அப்படின்னு பத்திக்குவான். இப்போ நீங்க புரிஞ்சிருக்கிற இந்த தவறான வழிமுறைகளை இனிமேலும் நீங்க திருத்திக்கலன்னா பகவான் அதை என்ன சொல்றாருன்னா, அது சகஜியா அப்படிங்கிறார். சகஜியானா சகஜமாக்கப்படும். இதெல்லாம் சகஜங்க,
நம்ம சொல்லுவோம்ல, இதெல்லாம் சகஜம், அந்த சாமியாரை பாரு இவ்வளோ அட்டகாசம், இதெல்லாம் சகஜங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அப்போ நீங்கள் அதை சகித்து கொள்ள பழகிக்கொள்வீங்க, சகிச்சு கொள்வீங்க, பரவாயில்ல. அறியாமை, இதை எல்லாம் வல்ல ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அப்பவே சொல்லிட்டார், இது சகஜியா, இது கடைசி சகஜமாக்கப்படும், தவறு, திருத்துங்கிறார். இதெல்லாம் பக்தி இல்லை, திருத்துங்கிறார். அப்போ இறைவன் தனக்கு நெய்வேத்தியமாக என்ன வைக்க வேண்டும் வைக்க கூடாதுன்னே சொல்லியிருக்காரு வேதத்தில். அது உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? நிறைய பேர் இப்போ நவீன காலத்தில் நிறைய நம்பிக்கை உள்ள நிறைய பேர் தான், சபை காலையில் நான் காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி காஃபியை தெய்வத்துக்கு வச்சு நெய்வேத்தியம் பண்ணிட்டு தான் காஃபியை குடிக்கிறேன். எங்கடா சாமி அவன்கிட்ட காஃபி கேட்டார்? எங்கேயாவது சாமி அவன்கிட்ட காஃபி கேட்டார்? காஃபி வச்சு படைச்சிட்டு நீ குடின்னு. ஆனால் சொல்கிறேன், நான் காஃபி வச்சு படைச்சிட்டு நெய்வேத்தியம் பண்ணி தான் நான் காஃபியை குடிக்கிறேன். இது பக்தியா? எல்லாமல்ல எம்பெருமான் தனக்கு எது எது நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும்ங்கிறதே வேதத்தில் உணர்த்தியிருக்காரு. எதெல்லாம் வைக்கலாம் இறைவனுக்கு? இலை, பூ, கனி, தீர்த்தம், தேங்காய், வெற்றிலை, பழம், இவ்வளவுதான். இலை, பூ, கனி, தேங்காய், வெற்றிலை, தீர்த்தம், இவ்வளவுதான் பகவானுக்கு நெய்வேத்தியம் வைக்கணும். இதுக்கு மேல இன்னும் ஒரு ஆப்ஷன் உனக்கு தராரு, தானியங்கள். இதைத்தான் நீ பகவானுக்கு நெய்வேத்தியமா வைக்கணும். இப்ப என்னெல்லாம் உணவு கொண்டு வைக்கிறான்? காளான் பிரியாணி. காளான் என்ன தெரியுமா? அது ஒரு ஃபங்கஸ். காளான் ஒரு ஃபங்கஸ். அது இன்னைக்கு ஒரு பெரிய சந்தையா இருக்கு. காளான் நீங்க பிரெட்டை ஒரு 10 நாள் திங்காமல் வச்சிருந்தா அதுக்கு மேல ஒரு ஃபங்கஸ் பிடிக்கல, அதை போல வரக்கூடிய ஒரு ஃபங்கஸ் தான் காளான். இதெல்லாமா கொண்டு தெய்வத்துக்கு படைப்பீங்க? இதெல்லாமா தெய்வத்துக்கு வைக்கிறது? எல்லாமல்ல எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தனக்கு படைக்கக்கூடிய பொருட்கள்ல மிக முக்கியமான பொருளாக பால் சொல்கிறார். பால் படைக்கலாம். ஏன்? நீங்க நிறைய வீடுகளில் பார்த்துருப்பீங்க, முன்னாடி ஒரு படம் இருக்கும், ஒரு கண்ணுக்குட்டியை கிருஷ்ணர் பிடிச்சி தள்ளிட்டு அந்த பசுமாட்டின் காம்பில் அவரே பால் குடிப்பார். பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் வீட்டில் அந்த படம் இருக்கும். ஒரு கண்ணுக்குட்டி முட்டி, இன்னைக்கு இவருக்கும் அவருக்கும் பெரிய சண்டையாக இருக்கும். கண்ணுக்குட்டியை பிடிச்சி தள்ளிட்டு இவரே அந்த பசுவின் காம்பில் பால் குடிப்பார். தனக்கு படைப்பதில் முதன்மையான பொருளாக பாலை சொல்கிறார் பகவான். உங்களுக்கு எல்லாமே வேதத்தில் உணர்த்தி இருக்குங்க. நமக்கு எல்லாமே வேதத்தில் நமக்கு உணர்த்தி இருக்கு. நமக்கு பிடிச்சதெல்லாம் இறைவனுக்கு படைக்கக்கூடாது. நமக்கு பிடிச்சதெல்லாம் இறைவனுக்கு படைக்கக்கூடாது. அது எப்படின்னா, இறைவனுக்கு பிடிச்சதை தான் படைக்கணும். எனக்கு நல்லா பாடணும்னு ஆசைங்க, முடியல. எனக்கு நல்ல பரதநாட்டியம் ஆடணும்னு ஆசை, எனக்கு முடியல. இந்த பிள்ளைகளை போட்டு பாடாப்படுத்துறது. காலையில் பாட்டு கிளாஸ், அடுத்தது மியூசிக் கிளாஸ், அடுத்தது டான்ஸ் கிளாஸ், அடுத்தது கராத்தே கிளாஸ், அடுத்தது அந்த கிளாஸ், அடுத்தது இந்த கிளாஸ். ஒரு கிளாஸை விடுறது இல்லை. உனக்கு 1000 வேலை இருக்கு, ஆஃபீஸில் 1000 டென்ஷன் தான், நீ 2 நாள் லீவ் போட்டு படுத்துக்குவ. பாவம் அந்த குழந்தைவனுக்கு சொல்லவே தெரியாது, எனக்கு மன அழுத்தமாக இருக்குன்னு சொல்லவே தெரியாது. அதை போட்டு தூங்கி பாதி தூங்காம பாதி அடித்து எழுப்பி பல் விளக்கலையோ கக்கூஸ் போனியோ போலியோ துணியை போட்டு ஓடிப்பா, ஓடு டைம் ஆச்சு. பாட்டு கிளாஸ், மியூசிக் கிளாஸ், குதிரை கிளாஸ், அந்த கிளாஸ், பன்னி கிளாஸ், நாய் கிளாஸ், பூனை கிளாஸ்ன்னு வச்சு அந்த பிள்ளைகளை போட்டு பாடாப்படுத்துறது. இதெல்லாம் யாரு? தன்னுடைய கனவு ஆசைகளை நிறைவேற்ற முடியல அந்த பிள்ளைக்கு மேல கொண்டு திணிக்கிறது, திணிச்சு வைக்கிறது அந்த பிள்ளைக்கு மேல. போ போ போ. ஒரு நாதியால் அதை அனுபவிக்கவே முடியாது, அவ்வளவு பெரிய கஷ்டம் அது. நீங்க ஒரு குழந்தைய 5 வயசு வரைக்கும் கூட விளையாட விடுறதே கிடையாது. அதுக்கு முன்னுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை அனுப்பி விடுறான். 5 வயசு வரைக்கும் அந்த காலத்தில் நான் எப்படி விளையாடுவேன்? தெருவில் ஓடி சாடி கபடி, அது இது, கள்ளம் போலீஸ் விளையாட்டு, எவ்வளோ ஓடுவோம். இப்போ அதுக்கு முன்னுக்கு 2 வயசு 3 வயசுலேயே ஒன்று கிளாஸ் பிடிச்சு கொண்டு இருக்கிறேன். அதுக்கு என்ன தெரியும்? அது தூங்கி வழிது, அது தூங்க கிடத்துறதுக்கு ஒரு டீச்சர், அது தூங்க வச்சு காவல் இருக்கு ஒரு டீச்சர். கொடுமை. குழந்தை பருவம் மிக அருமையான பருவம். அந்த வயசை அனுபவிக்க விடுறதே இல்லை. இதெல்லாம் நம்முடைய ஆசைகளை கொண்டு திணிக்கிறது. இதே போலதான் எனக்கு பிரியாணி திங்கணும்னு ஆசை, எனக்கு காளான் பிரியாணி திங்கணும்னு ஆசை, எனக்கு பஜ்ஜி திங்கணும்னு ஆசை, எனக்கு மிளகா பஜ்ஜி திங்கணும், எல்லாம் வாங்கிட்டு வந்து அண்ணி இதை சாமிக்கு படைங்க, அண்ணி இதை பகவானுக்கு படைங்க, படைச்சிட்டு இங்கே தந்துருங்க. எனக்கு இது கிடைச்சிருக்கிறது பகவான். பாவம், அவருக்கு எல்லாத்தையும் கொண்டு மின்னுக்கு வச்சு படைச்சு கடைசியில் நமக்கு திங்க வேண்டியது. அதனால தான் பகவான் நேற்று எனக்கு ஒரு சரியான தண்டனை தந்துட்டார். நேற்று ராத்திரி போய் சேர்ந்துருக்க வேண்டியது. சரி போ தப்பிச்சு போ அப்படின்னு விட்டுட்டார்.
நமக்கு மன அழுத்தம் வந்தால் 2 நாளோ 10 நாளோ 15 நாளோ விடுமுறை போட்டு படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம். அந்த பிள்ளை நீங்கள் விடுவீங்களா? அந்த பிள்ளைக்கு சொல்ல தெரியுமாம்மா எனக்கு மனக்கு அழுத்தமாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு முடியல சொல்ல தெரியுமா அவங்ககிட்ட? அதை அழுதுகிட்டே போகும். அதுக்கு நம்மளை ஏதோ கொடுமைப்படுத்துறாங்கன்னு தோணுமே ஒழிய என்னால் முடியலைன்னு சொல்ல தெரியாது. அதனால தான் அது அழுகுது. அதை போட்டு 4 சாத்தி போ 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 கொண்டு. அதுக்குள்ளே ஸ்விம்மிங் வேற. இப்போ ஸ்விம்மிங் எல்லோரும் பள்ளிக்கூடத்துலேயே வேற வச்சிருக்காங்க. எனக்கு வடசேரியில் கொழுநேசேரியில் ஒருத்தன் இருக்கான், அவன் எல்லாத்தையும் வச்சிருக்கான். குதிரை ஓட்டம், நாய் ஓட்டம், பூனை ஓட்டம், எல்லா ஓட்டையும் அவன் வச்சிருக்கான். இதுக்கெல்லாம் நீங்கள் லட்சமாக கொண்டு ஃபீஸை கட்டினா போதும், அவன் பார்த்துக்கிடுவான். நாய் மேய்க்கிறது, பூனை மேய்க்கிறதுலாம் அவனே பார்த்துக்குவான். பக்தியை வேதத்தின் மூலம் பகவான் அணு அணுவாக உங்களுக்கு எடுத்துரைக்கிறார். ஒரு பக்தி எப்படி இருக்கணுங்கிறத அவர் அடிக்கிறார். அவர் சொல்றார், பகவான் அர்ஜுனா, பரம்பரை பரம்பரை வாயிலாக இதை நாம் உணர்த்துகிறோம்ங்கிறார். பரம்பரை பரம்பரைன்னா யாரு? ஆச்சாரியார்கள், குருமார்கள், வேத விற்பன்னர்கள் மூலமாக நாம் இதை உணர்த்தி வருகிறோம். ஏன் அவங்க மூலமானு பகவான் சொல்றாரு? பரம்பரை பரம்பரையாக நாம் இதை பக்திங்கிறது எப்படி இருக்கணுங்கிறத நாம் உணர்த்தி வருகிறோம்ங்கிறத ஏன் இந்த 3 வரை அடைமொழி சொல்றாரு? குருமார்கள், ஆச்சாரியார்கள், வேத விற்பனர்கள் மூலமா ஏன் சொல்றோம்? நீங்க இப்ப இந்த கூட்டத்திலே நான் சாந்தியை கூப்பிட்டு காதுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், நீ வரிசையை ஒருத்தட்டே சொல்லுமான்னு நான் சொல்றேன். ஒரு ரகசியத்தை சொல்லிட்டேன். அது கடைசியாக நடராஜன் சுசிலா காட்ட வரைச்சல அது வேற மாதிரி தான் அந்த கதை காதுக்கு வரும். ஏன் இவன் ஒன்று கூட்டி சொல்லுவா இல்லை குறைச்சி சொல்லுவா, மாறி 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 அந்த கதை அப்படி போய் 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 கடைசியில் என் காதுக்கு வரைச்சல யோ நீ எல்லாம் சாமியார் ஐயா அப்படின்னு சொல்லி கடைசியில் என் காதுக்கு நிற்கும் கடைசியில். ஆனால் இந்த குருமார்கள், ஆச்சாரியார்கள், வேத விற்பன்னர்கள் பகவான் சொன்னதுல ஒன்றை கூட்டியோ ஒன்றை குறைச்சியோ சொல்றது இல்லையா? அவங்க எதை பகவான் எடுத்துரைத்திருக்கிறாரோ அதை அப்படியே கூறுவார்கள். அதனால்தான் நான் 5000 ஆண்டுகளுக்கு மேலாக குருமார்கள், வேத விற்பன்னர்கள் இவர்கள் மூலமாக நான் உபதேசித்துக் கொண்டிருக்கிறேன். பக்தின்னா என்னங்கிறத நான் உபதேசித்துக் கொண்டிருக்கிறேன். குரு, ஆச்சாரியன், சாதுக்கள் யாரும் அதிகமாக எடுத்துரைப்பதில்லை, எக்ஸ்ட்ராடினரியா பேசுறதே இல்லை. இப்போ அப்படி சில இயக்கங்கள் இருக்கு. இந்த ஈஷான்னு ஒரு அமைப்பு இருக்கு. அங்கே யாராவது அவர் சத்குரு பேசினதில் ஒரு வார்த்தை கூட வச்சோ இல்லை குறைச்சி வச்சோ பேசட்டு பேச, அவர் என்ன சொன்னார் அதுதான். நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கிட்டாலும் அதுதான். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இஸ்கான்ல யாராவது ஒரு வார்த்தை எடுத்து ஸ்ரீல பிரபுபாதா என்ன உபதேசித்தாரோ அதைத்தான் பேசுவாங்க. உங்ககிட்ட ஒரு பகவத்கீதையை உன்கிட்ட கொடுக்குறாங்க, நீ வாங்க மறக்கிற, ஏதோ ஆர்கியூ பண்ணுறேன்னா இல்லை இல்லை உங்களுக்கு பாலும் தேனும் கிடைக்கும், சர்க்கரை எல்லாம் கிடைக்கும், பாலாறு தேனாறு ஓடும் வீட்டிலன்னு அவங்க சொல்ல மாட்டேன். பொய் சொல்லி ஒரு புக்கை வந்துட்டு தரணும் நினைக்கவே மாட்டாங்க. அவன் என்ன சொல்லுவான்னா, இந்த பகவத்கீதையை நீ படித்தால் உனக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரியும். இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகத்தில் நீ எப்படி வாழணுங்கிறது இதில் சொல்லியிருக்குன்னு தான் சொல்லுவானே ஒழிய, இந்த புத்தகத்தை நீ கொண்டு போயிட்டேன்னா வச்சு தலையணைகளை வச்சு படுத்துக்கிட்டேன்னா உன் வீட்டில் பாலாறு ஓடும், பல கோடி ரூபா தங்கம் வரும், பல கோடி ரூபா டைமண்ட்ஸ் வரும் சொல்லவே மாட்டான். ஸ்ரீல பிரபுபாதா என்கிற அந்த ஆச்சாரியார் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதைத்தான் சொல்லுவான். அதுக்கு மேலே 10 பைசா கூட்டி சொல்ல மாட்டான். இதே தான் பகவான் சொல்றார், நான் வேத விற்பன்னர்கள் மூலம், குருமார்கள் மூலம், யோகிகள் மூலம் நான் எடுத்துரைத்திருக்கிறேன். பக்தின்னா என்னங்கிறத எடுத்திருக்கிறேன். இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் நீங்கள் எல்லார் வீட்லையும் பார்த்தா தெரியும், எல்லார் வீட்லையும் ஒரு கேலண்டர் கிடக்கும். என்ன கேலண்டர்? கீதா சாரம் அப்படின்னு கேலண்டர். இப்போதான் நல்ல வேளை அதை காணலை எல்லா வீட்லையும். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். இப்படி ஒரு கீதா சாரம்னு ஒன்று கிடக்கும். எல்லார் வீட்லையும் ஒரு கேலண்டர் போட்டிருப்பாங்க. அது ஏதோ பெரிய பெரிய புண்ணியம் நினச்சி போட்டிருப்பாங்க. அதில் சொல்லியிருக்கிறது பாதி கீதையில் சொல்லவே இல்லை. அது உங்களுக்கு தெரியுமா? அந்த கீதா சாரம்னு போட்டிருக்கிறது பாதி கீதையில் சொல்லவே இல்லை. அது போட்டிருக்கிறது என்னவோ நல்ல கருத்து தான், ஆனால் கீதையில் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா அப்படி சொல்லலை, அப்படி சொல்லலை. எவனாவது ஒருத்தன் அடிச்சு விட வேண்டியது, அதை எல்லாரும் அடிச்சு ஏற்றிக்க வேண்டியது. உங்களுடைய பக்தி எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்ரீரங்கம் கோயிலில் இந்த சபரிமலை சீசனில் நடக்கும், இந்த அநியாயம் நடக்கும். சபரிமலை சீசனில் பெரும் கூட்டம் வந்து நிற்கும் காலையில். அங்கே ஒரு கிணறு இருக்கும், அந்த கிணத்துல இருந்தால் போர் போட்டு சாமிக்கு தீர்த்தவாரிக்கு அபிஷேகத்தெல்லாம் தண்ணி எடுப்பாங்க. எவனாவது ஒருத்தன் சபரிமலைக்கு போகிறான், அதில் கொஞ்சம் பைசா வள்ளி போடுவான் கிணத்துக்குள்ளே. பின்னால் வார அத்தனை அதுக்குள்ளே பைசா அள்ளி போடுவான். அவன் எதுக்கு போட்டான்னு உங்களுக்கு தெரியும், அது எல்லாரும் பைசா அள்ளி போடுவான். கடைசியில் அது மோட்டருக்குள்ளே போய் சிக்கி, மோட்டர் ரிப்பேர் ஆகி, மோட்டருக்கு ஆயில் போய், அது பகவானுக்கு தீர்த்தம் எடுக்க முடியாமல் அப்புறம் எல்லா கிணத்தை தூர்வாருவாங்க இருந்து. முட்டா போயிடுங்க, எவன் என்ன செய்யறான்னு அதை அப்படியே பின்னால் வரைஞ்சி விட்டு. இங்கே ஒன்றும் இல்லை, வேடிக்கை பாருங்க.
அப்படியே நீங்கள் கோயில் உள்ள கியூவில் போச்சுல ஏதாவது ஒரு இடத்த நீங்கள் போய் சும்மா தொட்டு கும்பிட்டு அதில் தலையை காய்ச்சணும், பின்னால் வரணும், அது போய் கரெக்டாக தொட்டு கும்பிடுவான். இதில் ஏதோ இருக்கு போல் இருக்க விசேஷம், இதில் ஏதோ இருக்கு போல் இருக்க. மற்றவன் பார்த்தா கொஞ்சம் செயின்லாம் போட்டிருக்கான், ஆள் வேற கொஞ்சம் கலராக இருக்கான், கொஞ்சம் வசதி உள்ளவங்க இருக்கான். அப்போ இவன் கும்பிடுறானா இதில் என்னோ இருக்குது. நம்மளும் கும்பிடுவோம், வேலை 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 சீக்கிரம் வேலை விழுவும். எதுக்கு அவன் விழுந்தான், இவன் எதுக்கு விழுறான்னு ஒன்றும் தெரியாது. பக்தியினுடைய முட்டாள்தனம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்க இப்போ உங்கள் அப்பா இருக்கிறாரு, செலவுக்கு ஒரு 500 ரூபா அவங்க அப்பாட்ட வாங்கணும். உங்கள் அப்பாட்ட செலவுக்கு ஒரு 500 ரூபா வாங்கணும். இங்கேருந்து இங்கே ஒரு வேல், அப்புறம் இங்கேருந்து இங்கே ஒரு வேல், அப்புறம் இங்கேருந்து இங்கே ஒரு வேல் குத்திட்டு உங்கள் அப்பாட்ட போய் அப்பா 500 ரூபா தான் அப்படி யாராவது கேட்போமா? இங்கேருந்து நாக்கில் ஒரு வேல், இங்கே கன்னத்தில் ஒரு வேல் குத்திக்கிட்டு இங்கே 2-3 வேலாம் தொங்க விட்டுட்டு அப்பாட்ட போய் அப்பா 500 ரூபா தான் அப்படி யாராவது கேட்போமா? கேட்பாடு கேட்பா. அப்புறம் என்கிட்ட இங்கே குத்திட்டு அவர்கிட்ட போய் கேட்குறீங்க. இங்கெல்லாம் குத்த சொன்னார் அவனை. இதை விட முதுகில் 5-6 கிளிப்பை போட்டு தூக்கிறானுங்க. அப்பா முதுகில் 5-6 கம்பியை போட்டு கிழிச்சு தூக்கி தொங்க விட்டுறானுங்க. முருகரே பயந்து ஓடிடுவார். என்னடா ஏன்டா இப்படி அலைகிறீங்க? எவன் எந்த இது எங்கே யார் சொல்லி கொடுத்துடா உங்களுக்கு இதெல்லாம்? இங்கே குத்துறான், அங்கே குத்துறான், இங்கே குத்துறான், இங்கெல்லாம் குத்திக்கிறான், அங்கெல்லாம் குத்திக்கிட்டு முருகன்ட்ட போய் அப்பா 500 ரூபா தா. அவர் அடுத்த ஒரு கம்பி எடுத்து வயிற்றுல குத்தி விட்டுருவார், கொண்டு ஓடணும். யாரா சொல்லி கொடுக்குறா உங்களுக்கு இதெல்லாம்? இந்த சிவாலய ஓட்டம்னு உங்களுக்கு நடக்குதுங்க. சிவாலய ஓட்டம் மற்ற நாட்களில் போனால் அந்த சிவன் கோயிலில் நீங்கள் ஃப்ரீயாக சாமி கும்பிடலாம். அந்த பர்டிகுலர் சிவராத்திரிக்கு முந்தின நாள் நீங்கள் போனீங்கன்னா சாமி கும்பிட முடியாது, அவ்வளோ கூட்டம். காரெல்லாம் கூட 1 கிலோமீட்டர் தள்ளி போகும், தள்ளி தான் நிற்கணும். புழுத்த டயபெட்டிக் சுகர் உள்ளவன் அவ்வளோவனு காலில் ஒரு சாக்ஸை போட்டுட்டு அங்கே வெயிலுக்கு நடு வெயிலில் நடந்து போகிறது. அவனுக்கு காலில் பாதி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் காலில் உணர்ச்சியே இருக்காது. அவன் நடந்து போயிட்டு 3 நாள் கழிச்சு தான் தெரியும் காலில் பொக்காலம் இருக்குன்னு. காலில் பொக்காலம் இருக்கும். அப்புறம் அவனுக்கு என்ன ஆகும், அந்த காலே எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கடைசியில் பழி யாருக்கு மேலே? சிவபெருமான் மேலே. நான் சிவாலய ஓட்டத்துக்கு போனேன், என் கால் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகுது. ஒன்று அவர் கூப்பிட்டாரா? இன்னும் கூப்பிட்டாரான்னு கேட்குறேன். இந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறேன்னு ஒரு கூட்டம் அழுது பாதி வழியில் 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அழுதுகிட்டே இருக்கு. நிறைய பேர் அழுதுகிட்டே இருக்கிறாங்க, முடியல, அவங்களால முடியல. யார் போச்சுன்னா அவங்கள அமர்நாத் யாத்திரைக்கு போயிருக்கோம். நாங்க குதிரையில போறதுக்கே எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நடந்து போகுது ஒரு கோஷ்டி, பாதி வழியில போறோம். அவங்கள ஆக்சிஜன் இல்லாம மிலிட்டரிக்காரன் தூக்கிட்டு ஓடுறான், ஆம்புலன்ஸ்ல போட்டு தூக்கிட்டு அவன் ஓடுறான். யார் உங்களை இப்படி எல்லாம் பக்தி காட்ட சொல்றது? யார் சொன்னா அவங்கள? இதெல்லாம் பக்தியா? எந்த தாயாவது தன்னுடைய பிள்ளைய என்ன பார்க்க வரணும் அங்க தீயில மிதிச்சுட்டு வா, தீயில தான் மிதிச்சுட்டு வரணும் எந்த தாயாவது சொல்லுவாளா? எந்த தாயாவது தன்னுடைய பிள்ளை அங்கிருந்து தீயில இறங்கி நீங்க மிதிச்சுட்டு தான் வரணும்? அதுல தடுக்கி கீழே விழுந்து மேலெல்லாம் தீ காயம்பட்டு அதில் குழந்தைய வேற தூக்கிட்டு போய் குழந்தையோட கீழே விழுந்து எவ்வளோ அநியாயம் நடக்குது. எந்த தகப்பனாவது தன்னுடைய பிள்ளையை தன்னிடம் ஒரு கோரிக்கை வைக்கல இங்கெல்லாம் கம்பியை குத்திடுவான்னு சொல்லுவானாப்பா? எந்த தகப்பனாவது? இறைவனுக்கும் உங்களுக்குமான பக்தி ஒரு தாய்க்கும் பிள்ளைக்குமான ஒரு பக்தி. நீங்க அந்த தாய்கிட்ட போய் அழலாம், கெஞ்சலாம், காலில் விழுந்து மன்றாடலாம். அதை விட்டுக்கிட்டு இங்க நாக்கில் தீய கொளுத்துறது, நாக்கில் கம்பியை குத்துறது, கன்னத்தில் கம்பியை கொளுத்துறது யாரா அவங்களுக்கு சொல்லி தந்தா இதெல்லாம்? சரி, அப்படி குத்துறவன் எவனாவது இப்போ அம்பானி ஆயிட்டானா இல்லை அதானி ஆயிட்டானா? அவன் வருஷம் இதே வேலை தான் செய்யிட்டு திரியிறான். இங்க இருந்து ஒன்று போவோம், நம்ம வீட்டில் இருந்து ஒன்று ஒரு இந்த மூங்கிலாம் வெட்டி காவடியெல்லாம் கட்டி தூக்கிக்கிட்டு போவோம். பாதி வழியில் போய் நல்லா உறங்கிட்டு அவட்ட இருக்கிற ரூபாயெல்லாம் அவன் அடிச்சு போயிடுவான். நல்லா உறங்கிட்டு போகிற காவடி இவ்வளோ மட்டும் அதே ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. அது 2 கொட்டாயை விட்டுக்கிட்டு சரி போ வேற என்ன பைசாவில் எவனா கொண்டு போயிட்டான். சரி அப்புறம் நடந்து வரும். திருப்பி வர்றதுக்கு பஸ்ஸு கூட பைசா இருக்காது. எனக்கு தெரிஞ்சு அந்த பிள்ளை 25 வருஷமா போகுது. 25 வருஷமா போகுதுப்பா காவடி தூக்கிட்டு. இன்னும் அப்படியே தான் இருக்கு. இது பக்தியா? பழனிக்கு பாத யாத்திரை போகிறது, திருச்செந்தூருக்கு கால்நடையாக போகிறது. நான் பக்தியை குறை சொல்லலை, தயவுசெய்து கடவுளையோ பக்தியோ நான் குறை சொல்லவே இல்லை. இது நாளைக்கு ஒரு குரூப் தூக்கிட்டு வரும், என்ன நினச்சிருக்க நீ எங்கள் முப்பாட்டனை இப்படிலாம் பேசிட்டேன்ட்டு வருவான் ஒரு குரூப்பு. நான் பக்தியையோ தெய்வத்தையோ குறை சொல்லலை. நீ காட்டுறது முட்டாள்தனம், காட்டு முட்டாள்தனம். இந்த குரூப் பண்ணுறது பத்தாதுன்னு இப்போ அந்த கிராஸ் குரூப் ஒன்று தொடங்கிருக்கு. இவனோட பார்த்து அவனோட ஒரு நீளத்தையும் வெள்ளையும் கட்டிக்கிட்டு இங்கேருந்து வேளாங்கண்ணி நடந்து போகிறான். இப்போ அவன் தண்ணி பாட்டிலாம் போட்டுக்கிட்டு கோவிந்தா கோபாலா இவன் போனால் அவன் என்னது 2 பேரை சொல்லிட்டு அவன் போகிறான். இப்போ இங்கேருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் பாத யாத்திரை. இப்போ
நீங்கள் தான் போவீங்களா? நான் இது அந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய பாதியார் மாதிரிலாம் தூண்டி விட்டுருக்காங்க, நீங்களும் போங்க. போயிட்டு வந்தோடனே இங்கே 2 சிப்பு 2 கப்பலுக்கு ஓனர் ஆயிடுவான். போயிட்டு வந்தோடனே வேளாங்கண்ணிக்கு நடந்து போகிறதான் மிச்சம். போயிட்டு வந்தோடனே 2 கப்பலுக்கு ஓனர் ஆவேன். அதே போல் நான் திருச்செந்தூருக்கு போகிறவன், பழனிக்கு போகிறவன், பாத யாத்திரை போகிறவன் எல்லாம் 2 வந்த உடனே பெரிய மில்லுக்கு அதிபர். பக்திங்கிறது என்னங்க இது? இதெல்லாம் என்ன பக்தி? இந்த மாதிரி பக்தி காட்டுறதுனால தான் அவங்க அடுத்த தலைமுறை இதுக்குள்ள வரமாட்டேங்குது. ஒரு தாயோ தகப்பனோ இல்லை பாட்டனோ இந்த மாதிரி அநியாயத்தை பண்ணிட்டு இருக்கிற பேரை வந்து கேட்பான், இது என்னப்பா பண்ற நீ, இது என்னத்தை பண்ற நீன்னு கேட்டா விளக்கம் சொல்லுது, வாய முடி சும்மா இல்லை, சாமி கண்ணை குத்திடும். இது ஒண்ணுதான் அவனுக்கு சொல்லி கொடுக்க தெரியும். இப்ப நீ என்னத்தை செய்யறத அப்படின்னு கேட்டா சாமி சும்மா இல்லை அப்படின்றான். நீ செய்யற பக்தியை அடுத்த தலைமுறைக்கு விளக்கி சொல்ல தெரியுமா உனக்கு? நான் என்ன பண்றேன், இதுல என்ன விஞ்ஞான காரணம் இருக்கு, இதை நான் செய்யறதுனால எனக்கு என்ன பலன் இருக்குன்னு உனக்கு சொல்ல தெரியுமா? சரி, அடுத்தது ஒரு கூத்து நடக்கும். இப்போ சாமியாட்டம். சாமியாட்டத்தினாலேயே அவ்வளோ கோயிலும் சண்டை. எல்லா கோயிலையும் திருவிழா வந்தால் ஒரு கும்பல் போலீஸ் போய் உட்காந்துருக்கு. யார் போய் உட்காந்துருக்கா? போலீஸ் பந்தோபஸ்து போய் உட்காந்துருக்கு. கோயிலில் கொடைக்கு போலீஸ் போய் உட்காந்துருக்கு. இவன் ஜாமி ஆடினா அந்த கோஷ்டிக்கு பிடிக்காது, அவன் ஜாமி ஆடினா இந்த கோஷ்டிக்கு பிடிக்காது. இப்போ போய் ஐயா கோயில்களில் ஜாமி வந்து ஒரே கணக்கு தான். ஐயா கோயிலில் ஒருத்தர் இப்போ கொடை பிடிச்சி வந்து கணக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். அவன் முதல்ல பார்க்கறதுல சும்மா இருந்தான். இப்போ கழுத்து நிறைய செயின், கை நிறைய மோதிரம், 10 விரலையும் மோதிரம் போட்டு அவன் கணக்கு சொல்கிறான். அவன் என்ன கணக்கு சொல்கிறான்? அன்னைக்கு ஒரு நாள், இந்த தேசத்தில் பொம்பளை பிள்ளைகள்லாம் அம்பாளுடைய வடிவம்டா, எல்லா பிள்ளைகளையும் காப்பாற்றணும்டா, அதுக்கு சட்டம் போடணும்டா. அப்போ நீ எதுக்கு சட்டம் போடாமல் உட்காந்துருக்க? பொம்பளை பிள்ளைகளை காப்பாற்றணும்னு சாமி கணக்கு சொல்லார். பொம்பளை பிள்ளைகளை சட்டம் போட்டு காப்பாற்றணும்டா அப்படின்னு யார் சொல்கிறா? சாமி கணக்கு சொல்கிறார். அப்போ நீ என்னத்துக்கு இருக்க? என்னடா இங்கே நடக்குது? இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான பக்தியினால தான் இந்த ஹிந்து சனாதன வம்சங்கள் குழந்தைகள் கோவிலுக்கே வரமாட்டேங்குது, சாமியை கும்பிட மாட்டேங்குது, பக்தியே காட்ட மாட்டேங்குது. இப்போ ஏன் உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகள்லாம் அங்கே வர்றதில்லை? ஏன் வர்றதில்லை? அதுக்கிட்ட நீங்கள் சொல்லி வச்சிருக்கு இவர் ஒரு சாமியார்னு. அவன் உடனே சொல்லுவான், சாமியை வேணா கும்பிடுவோம், சாமியார்லாம் நாங்கள் கும்பிட மாட்டோம். பாப்பா உங்களுக்கு வேறு வேலை சொல்லி இல்லை. யார் சாமியார்? சாமிங்கிறது யாருங்கிறத நீங்கள் முதல்ல கேட்கணும். இப்போ நிறைய புது புது சாமிகள் அவதாரம் எடுத்து வந்துட்டு இருக்கு. அன்னபூர்ணி அம்மா புதுசாக கல்யாணம் வேறு பண்ணிட்டு வந்திருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு மலேசியாக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கு. அப்படி உட்காந்துட்டு அன்னபூர்ணி அம்மா கணக்கு சொல்லுது. புதுசாக நிறைய சாமிகள்லாம் உருவெடுத்து வருது. நீங்கள் கேட்கணும், இந்த சாமி வரும்னு எங்கேயாவது வேதத்தில் சொல்லியிருக்கா? இந்த சாமி இப்படி ஒன்று வருங்கிறத ஏதாவது வேதத்தில் சொல்லியிருந்தா சொல்லு. இப்படி ஒரு அவதாரம் வரும் என்றால் அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த இடத்துல எங்கெங்க அவதாரம் நிகழும், எங்க யார் யார் தெய்வ அவதாரமாக வருவார்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வேதத்தில் சந்திரகுப்த மௌரியர் கடைசி மன்னர்னு சொல்லி குறிக்கப்பட்டிருக்கு. சந்திரகுப்த மௌரியர் தமிழகத்தின் கடைசி மன்னர்னு எழுதியிருக்கு. ராமானுஜர் வரதை எழுதியிருக்கு. ராமானுஜர்னு ஒருத்தர் வருவார்னு எழுதியிருக்கு. இதெல்லாம் வேதத்தில் சொல்லியிருக்கு. இப்படி அவதாரங்கள் வரும். ஐயா வைகுண்டர் வருவதை சொல்லியிருக்கு. யோகி ராம் சுரத்குமார் வருவதை அகிலத்திரட்டில் சொல்லியிருக்கு. விசிறி சிரட்டையுடன் வருவேன்னு எழுதியிருக்கு. இப்போ இங்க சில பேர் விசிறியோட திரிகிறாங்களே, இவங்க வருவாங்க நீங்க சொல்லியிருக்கா? இங்க இப்போ சில பேர் விசிறியோட தூக்கிட்டு இப்படி சொல்லி திரிகிறாங்க, அவங்க எங்க வருவாங்க நீங்க எங்கேயா எழுதியிருக்கா? இல்லை அங்கங்கே உட்கார்ந்துருக்காங்களே சாமியார், நீ எவனையாவது வருவான்னு எங்கேயாவது எழுதியிருக்கா? கேட்கணும், எப்பா உன்னுடைய வருகையை பற்றி எங்கேயாவது எழுதியிருக்கா? நான் அடுத்தது இங்கே கன்னியாகுமரி பக்கத்தில் கடற்கரையில் வருவேன்னு எங்கேயா எழுதியிருக்கா? அவனை பற்றி எழுதலை. அப்புறம் இந்த சாமியார்களை வளர விடுவதே ஆபத்து. உங்கள் வீட்டில் போய் தயவு செய்ய சாமியார்னு சொல்லாதீங்க. அதனால தான் பிள்ளைகள்லாம் வரமாட்டேங்குது. உண்மைதான். நீங்கள் குருவா வாழ்க்கையில் யார் வேணாலும் ஏற்றுக்கலாம், எல்லாரும் குரு தான். ஆனால் சாமிங்கிறது அது கிடையாது. சாமிங்கிறது ஒரு அவதாரம். அது எல்லாரும் அந்த இடத்துக்கு வர முடியாது. எல்லாருக்கும் அந்த இது இல்லை. நீங்கள் நம்முடைய வேதத்தை, நம்முடைய இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். சங்கராச்சாரிய வருவார்னு எழுதியிருக்கு. 2200 ஆண்டுகளுக்கு முன்னால சங்கராச்சாரிய வந்தார் எழுதியிருக்கு. நீங்கள் இப்போ வந்திருக்கவே சாமியாருங்கிறத ப்ரூஃப் பண்ணுக்கு என்னெல்லாம் காட்ட வேண்டியிருக்கு? கையிலேருந்து விபூதி எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கு, வாயிலேருந்து லிங்கம் எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கு. இதை எங்கேயாவது ஸ்ரீ கிருஷ்ணரோ ஸ்ரீ ராமரோ யோகி ராம் சுரத்குமாரோ ஐயா வைகுண்டரோ செய்தாங்களா?
எங்கேயாவது தான் ஒரு அவதாரம், தான் இறைவனின் அவதாரம்ங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு எங்கேயாவது ஸ்ரீ கிருஷ்ணரோ ஸ்ரீ ராமரோ ஐயா வைகுண்டரோ யோகி ராம் சுரத்குமாரோ வாயிலிருந்து லிங்கம் எடுத்து கொடுக்கவோ கையிலிருந்து விபூதி எடுத்து கொடுக்கவோ சூமந்திரகாளி இந்த மோதிரம் போட்டுக்க செயினை போட்டு ஏதாவது செய்தாங்களா? அவங்க எல்லாம் செய்தாங்களா? அப்ப இறைவனுக்கு அவதாரங்களுக்கு இதை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சித்திர திருநாள் மகாராஜா ஐயா வைகுண்டரை அரெஸ்ட் பண்ணி போய் கூட்டிட்டு போனோன்னு என்ன ஒண்ணு பெரிய சாமியான்னு சொல்றாங்களே, என் கைக்குள்ள என்ன இருக்கு சொல்லு பாப்போம். அவன் மோதிரத்தை ஒளிச்சு வச்சுட்டு சொன்னான், என் கைக்குள்ள என்ன இருக்கு சொல்லு. ஐயா வைகுண்டர் சொன்னார், இந்த மாய வித்தைகளை காட்டணும்னு நான் வரலன்னார். ஆனா எங்க காட்டணும் அங்க காட்டினார். கடும் பசியில இந்த சிறுத்தையை விட்டப்போ தான் யாருன்னு காட்டினார். அந்த சுண்ணாம்பு நீத்திர இடத்துக்குள்ள வச்சப்போ தான் யாருன்னு காட்டினாரே ஒழிய இந்த மாயாஜால வித்தைகள் எல்லாம் நான் சொல்றதுக்கு நான் வரல, சித்து வேலைகளுக்கு நான் பறக்கலன்னாரு. இவன் காட்டுறதெல்லாம் சித்து வேலை. வாயிலிருந்து லிங்கம் எடுக்கிறது, கையிலிருந்து விபூதி, சித்து வேலை. இது துட்டு பிரிக்கிறதுக்கு உண்டான வேலை. ஒரு தெய்வத்தை போல வேஷம் போடுறதெல்லாம் அநியாயம். இது சாமி செய்யற வேலை இல்லை. தயவு செய்து அதனால தான் நான் சொல்ல போறது, இங்க சாமி யாருங்கிறது யாருமே கிடையாது. நான் தான் சொல்லிட்டேன், சாமி யாருங்கிறது சாமி யாருன்னு தேடுறவன் தான். நம்ம சாமி அரைஞ்சாச்சு, அப்புறம் எங்கேயாவது சாமியார் குரு இருக்காருன்னா சொல்லிக்கலாம், எங்க குரு இருக்காருப்பா, அவர் எதாவது போனா வந்து உபதேசம் பண்ணுவார்ப்பா, அது சொல்லிக்கலாம். தயவு செய்து உங்க பிள்ளைகளுக்கு எடுக்காதீங்க. இந்த சங்கராச்சாரியர் வருவார், ராமானுஜர் வருவார், இப்படி வருவார்னு எழுதியிருக்கிறதுக்கு பேரு நமக்கு ஒரு புராணமே இருக்கு. அதுக்கு பேரு பவிஷ்ய புராணம். நீங்க இந்து மதத்தை சாதாரண நினைக்க கூடாது. ஏதோ ஒத்த புத்தகத்தை வச்சுக்கிட்டு நாம தெரியல, அதே தூக்கி தலைக்க வச்சுக்கிட்டு அதே தூக்கிட்டு தெரியல. ஒரே ஒரு புத்தகத்தை தூக்கிட்டு நம்ம அலையறவங்க கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் நமக்கு ஒரு புத்தகமே, ஒரு பல்கலைக்கழகமே இருக்கு. யார் யார் எந்த நேரத்தில் எந்தெந்த அவதாரத்தில் வருவாங்கிறத நமக்கு சொல்றதுக்கே பவிஷ்ய புராணம்னு நமக்கு ஒன்று இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இந்த பவிஷ்ய புராணத்தில் எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. நாம அந்த காலத்துல யார சாமியார்கள் சொன்னது தெரியுமா? யாரெல்லாம் சாமி நமக்கு? ஆரியப்பட்டா, பாஸ்கரா, இவங்கெல்லாம் நம்ம சாமிகள்னு கும்பிடுறோம். ஏன் அவங்கெல்லாம் சாமியான? அவங்க முதல்ல விஞ்ஞானி, சயின்டிஸ்ட். ஆரியப்பட்டாதான் முதலாக விமானம் கண்டுபிடிக்கக்கூடிய விமானத்தினுடைய அத்தனை மூலக்கூறுகளை அவர் தான் கண்டுபிடிச்சார். அதனால தான் நம்முடைய ராக்கெட்டுக்கு பேர் ஆரியப்பட்டா. அவர் முதல்ல சயின்டிஸ்ட். நம்முடைய சாஸ்திர சம்பிரதாயப்படி ராமானுஜர்ல இருந்து, ஆரியப்பட்டால இருந்து, பாஸ்கரால இருந்து எல்லாருமே முதல்ல விஞ்ஞானிகள் அவங்க. அதுக்கு பிறகுதான் சாமி. அப்ப அதான் சொல்லுவேன், இந்த யோகிராம் சுரத்மா நாம பிரச்சார குடில் ஆன்மீக அறிவியல் அறிவு மையம். இந்த மூட பழக்க வழக்கங்களுக்கு இங்க சான்ஸே கிடையாது. இங்க மூட பழக்க வழக்கங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க முதல்ல அறிவியலை புரிஞ்சுக்கணும். அறிவியலுக்கும் நம்முடைய ஆன்மீகத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம எதுக்கு மஞ்சள் தெளிக்கிறோம், நம்ம எதுக்கு வேப்பையில பயன்படுத்துறோம், நம்ம எதுக்கு இதை பண்றோம், நம்ம எதுக்கு சாமிக்கு தேங்காய் வத்தில படைக்கிறோம், நாம எதுக்கு வாழைப்பழம் படைக்கிறோங்கிறதெல்லாம் நீங்க அறிவியல் இருந்து புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆன்மீகம். இந்த ரெண்டும் தெரியாம மூட பழக்க வழக்கங்கள்ல மூழ்கி கிடக்கிறதுனால தான் நம்முடைய அடுத்த தலைமுறைகள் வரமாட்டேங்குது, சாமி கூட வரமாட்டேங்குது. இது என்ன பைத்தியகாரத்தனமா பண்ணிட்டு தெரியுறாங்க இவங்க அப்படின்னு நினைக்குது. பகவத்கீதையில அந்த இப்போ பகவான் சொல்றார், இதுக்கு பேர் என்னன்னா ஏகம் பராம்பரா பிராப்தம்ங்கிறார். இந்த பரம்பரையா வரக்கூடியத நம்ம பரம்பரை கூடியா நம்ம உபதேசிக்கிறத, ஆரியப்பட்டா காலத்திலிருந்து ராமானுஜர் காலத்திலிருந்து நம்ம ஒன்னொன்னா உபதேசிக்கிறத ஏக பரம்பரா பிராப்தம்ங்கிறார் அவர். பகவான் சொல்றார், பகவத்கீதை அர்ஜுனனுக்கு முன்னாடி உபதேசிச்சிருக்கார் இல்லையா? பகவான் இன்னும் என்ன சொல்றாரு பாருங்க, அர்ஜுனா, உனக்கு நான் கீதையை உபதேசிப்பதற்கு முன்னால் சூரிய தேவன் எனும் விவஸ்வானுக்கு நான் உபதேசித்தேன்கிறார். நல்லா புரியும், நல்லா கவனிக்கணும். பகவான் சொல்றாரு, அர்ஜுனா, இந்த பகவத்கீதையை, இந்த கீதையை நான் உனக்கு உபதேசிப்பதற்கு முன்னால் சூரிய பகவான் எனும் விவஸ்வானுக்கு நான் உபதேசித்தேன்கிறார். இங்க நல்லா கொஞ்சம் யோசிங்க, உங்க மூளை தட்டி விடுங்க. சூரிய பகவான் நமக்கு தெரியும், அது என்ன சூரிய பகவான் எனும் விவாஸ்வான்? அது என்ன யோசி பார்ப்போம். நான் தான் சொல்வேன், இந்து சமயம் ஒரு சாதாரண சமயம் இல்லை. நீ உள்ள போனேன்னா அதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. சூரிய தேவனுக்கு நான் உபதேசித்தேன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஏன் சூரிய தேவன் எனும் விவஸ்வானுக்கு நான் உபதேசித்தேன்கிறார் சொல்லு பார்ப்போம். இந்து சமயத்துல 30 முக்கோடி தேவர்கள் இருக்காருன்னு சொல்றோம். இவங்கெல்லாம் நல்லா புரிஞ்சு, இவங்கெல்லாம் தேவர்கள். யாரு? சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், வாயு, எல்லாம் தேவர்கள். இவங்க வணக்கத்திற்குரியவர்கள்.
தேவர்கள் எல்லோருமே வணக்கத்திற்குரியவர்கள், ஆனா இறைவன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். சூரியன், சந்திரன், வாயு, அக்னி எல்லாரும் வணக்கத்திற்குரியவர்கள், ஆனா இறைவன் கிடையாது, கடவுள் கிடையாது. பகவான் கீதையில் என்ன சொல்றாரு? சூரிய பகவான் எனும் விவஸ்வானுக்கு நான் உபதேசித்தேன். அப்ப சூரிய பகவான் யார், விவஸ்வான் யார்? எனது அன்பானவர்களே, இந்த இடத்துல தான் நம்முடைய சனாதனத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பகவானுடைய படைப்பின் அற்புதம் என்ன தெரியுமா? இந்த தேவ கணங்கள் இருக்காங்க இல்லையா, இந்திரன், சூரியன், வாயு, வருணன் எல்லாம், இது ஒருவருக்கான நிரந்தர பதவி இல்லை. சூரிய பகவான் என்பது ஒரு பதவியின் பெயர். அது காலப்போக்கில் மாறி மாறி வரும். யார் அதிகப்படியான புண்ணியங்களை சேர்த்து சேர்த்து தேவலோகத்திற்கு போறார்களோ அவர்களுக்கு இந்த பதவிகள் வழங்கப்படும். சூரிய பகவான், சந்திர பகவான், இதற்கு இப்போ நம்ம மினிஸ்டர் போஸ்ட் போடுவோம். இப்போ யாரப்பா போடு, ஜாதிக்கு 2 போடுப்பா, நாடான் ஜாதிக்கு 2 போடு, தேவர் ஜாதிக்கு ஒரு 4 போடு, கடப்புறத்துக்கு ஒரு 1 போடு, அவனுக்கு கவுண்டருக்கு 2 போடு போடுவான். ஆளே கிடைக்கல, போடுப்பா, எல்லாம் எனக்கு பேர்ல போட்டு விடு அப்படின்வான். இறைவன் இடத்துல அந்த வேலை கிடையாதான். ஆள் கிடைக்கல அவனை போடு இவனை போடுங்கிறது கிடையாதான். சூரிய பகவானுக்கு ஆள் கிடைக்கலன்னு வையேன், சூரிய பகவானுக்கு அடுத்தடுத்து ஆள் கிடைக்கலன்னா எம்பெருமான் நாராயணரே அந்த பதவி ஏறத்துக்கு வரான். அதனால தான் அவருக்கு பேர் சூரிய நாராயணர். அப்ப அவருக்கு பேர் நல்லா கவனிக்கணும். சூரிய தேவனுக்குள்ள பதவிக்கு சரியான ஆள் இல்லை. விவஸ்வான் போயிட்டான், அடுத்த ஆள் வரல, இடம் இல்லை, வாய்ப்பு இல்லை. அப்போ உடனே கிடைச்சவனத்துக்கு போட்டுன்னு பகவான் செய்ய மாட்டார், அந்த பதவியை அவரே எடுத்துக்கொள்வார். அப்போ அவருக்கு பேரு சூரிய நாராயணர். நாளைக்கு நமக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு. நீங்க நல்ல புண்ணிய ஆத்மாவாக, பரிசுத்தவானாக, தேவனே உங்களை கைப்பிடித்து அழைத்து கொண்டு சொர்க்கத்திற்கு போகும் ஒரு புண்ணிய ஆத்மாவாக இருந்தால் இந்த தேவலோக பதவிகள் உங்களுக்கும் வழங்கப்படும். இதை யாராவது இல்லைன்னு எதிர்த்து பேசிட்டு வாங்க. இது நம்ம வேதத்தில் இருக்கு. பகவான் சொல்றார், இந்த தேவகணங்களுடைய பதவிகள் 30 முக்கோடி தேவர்களுடைய பதவிகளுக்கு நீங்களும் பொருத்தமானவர்கள். அதற்கு அந்த இடத்தை அடைவதற்கு ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் ஆகணும்னா நீங்க எப்படி படிச்சு அதுக்கு தேர்வாகணுமோ, ஒரு ஐஆர்எஸ் ஆகிறதுக்கு எப்படி நீங்க படிச்சு தேர்வாகணுமோ, ஒரு ஐபிஎஸ் ஆகிறதுக்கு நீங்க எப்படி உங்களை உயர்த்தி கொள்ளணுமோ, இதே போல நீங்க உங்களை உயர்த்தி கொள்ளணும். எப்படி வச்சிருக்காம பாரு, நம்முடைய மதத்துல எப்படி வச்சிருக்காம பாரு. நல்லா புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த தேவர்கள் யாருமே இறைவன் அல்ல, கடவுள் அல்ல. இந்திரன், வாயு, அக்னி, சூரியன், சந்திரன் என்பதெல்லாம் ஒரு பதவி. இதற்கு மாறி 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 பதவி ஏற்பார்கள். இந்த பதவி ஏற்கிறதுல சூரியனுக்கு ஒரு வேளையில பதவிக்கு ஆள் இல்லைன்னா பகவானே ஏற்கிற, அப்போ அவருக்கு பேர் சூரிய நாராயணர். இது போல எல்லாத்துக்கும் இருக்கு. உன்னுடைய தூக்கத்திற்கே ஒரு அதிபதி இருக்கு. உங்களுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு தேவ கணங்கள் இருக்குன்றான். இல்லாம ஒன்னு இயக்க முடியாதுன்றான். புரியுதா நான் சொல்றது? புரியுதாப்பா நான் சொல்றேன்? கலெக்டருங்கிறது ஒரு பதவிப்பா. கலெக்டருங்கிறது பதவி. அது சூரியன் மாதிரி. அதுக்கு இன்னைக்கு அழகு மீனா இருக்கு, நாளைக்கு இன்னொரு மீனா வரும். புரியுதா? இன்னொரு மீனா வரும். உங்களுடைய உறக்கத்தை சீர் செய்வது யார் தெரியுமா? நித்ரா தேவின்னு ஒரு கனவு இருக்கு. உங்களுடைய உறக்கத்தை சமன் செய்வது நித்ரா தேவிங்கிற ஒரு தெய்வம். நம்முடைய இந்து மதம் டாக்டருக்கே ஒரு பிறவி இருக்கு. தன்வந்திரி அப்படின்னு ஒரு கடவுள். அவர் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் டாக்டர். அவர் தன்வந்திரி கடவுள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சுசிலா காலம் தெரியுங்களா? தன்வந்திரி தெரியுமா? தெரியாதா? தெரியாது. எல்லா கோயிலுக்கும் போறீங்க, ஆனா யாருன்னு எங்கப்பா தெரியும்? ஒவ்வொரு மூலஸ்தானமா போய் கும்பிட்டு போறதுதான். தன்வந்திரின்னு ஒரு கடவுள் இருக்கார். அவர் 2 கையில 2 விஷயம் வச்சிருப்பாரு. யாராவது சொல்லுங்க என்ன வச்சிருப்பாருன்னு? தன்வந்திரின்னு ஒரு கடவுள் இருக்கிறாரு. அவர் தான் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், உங்களுடைய நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு கடவுள். தன்வந்திரிக்குன்னு நிறைய காயத்ரி மந்திரம்லாம் இருக்கு. அவர் 2 கையில 2 விஷயம் வச்சிருப்பாரு. என்ன வச்சிருப்பாரு சொல்லுங்க பாபு? யாராவது வெண்ணி விட்டுக்குமா? தன்வந்திரி கடவுள் ஒரு கையில் அமுத கலசம் வச்சிருப்பார், அமிர்தம் நிறைக்கப்பட்ட ஒரு கலயத்தை வச்சிருப்பார். இன்னொரு கையில் என்ன வச்சிருப்பார் சொன்னீங்கன்னா அந்த 3 லட்ச ரூபா வாட்ச் நான் தந்துடுவேன். யாராவது தன்வந்திரி கடவுளுடைய இன்னொரு கையில் என்ன வச்சிருப்பாருன்னு சொன்னீங்கன்னா இந்த டிசாட் 3 லட்ச ரூபா டிசாட் வாட்ச், ஃபாரின் வாட்ச் நான் இப்ப தந்துடுவேன்.
எனக்கு தெரியும், நீ சொல்லிட மாட்டேன். சும்மா நாங்கள் 3 லட்ச ரூபாய்க்கு பேரம் பேசுகிறோம். யாராவது சொல்லிட போகிறீங்க? அதெல்லாம் முதல்ல நானே சொல்லிடுறேன். ஸ்டெத்தஸ்கோப்பு. ஆமாம், ஒரு கையில் ஸ்டெத்தஸ்கோப்பு, இன்னொரு கையில் பிபி பார்க்குற மிஷினு, அப்புறம் இன்னொரு கையில் டெம்பரேச்சர் பார்க்குறதுக்கு தெர்மாமீட்டரு, அப்புறம் ஒரு கையில் சிரிஞ்சி நீடில் எல்லாம் வச்சுருப்பார். இதெல்லாம் பார்க்கணும். தன்வந்திரி பகவான் எல்லாமல்ல எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஒரு அவதாரம். அவர் இந்த மாதிரி ஒரு பிரிவு வச்சிருக்காரு இல்லையா, அதுக்கு ஒரு பிரிவு வந்து தன்வந்திரின்னு ஒரு கடவுள். அவர் ஒரு கையில் அமுத கலசம் வச்சிருப்பார், அமிர்தம். இன்னொரு கையில் அட்டை பூச்சியை வச்சிருப்பார், அட்டைப்பூச்சி. இந்த உலகத்திலேயே வலியே இல்லாத ஒரு ஊசி அவர் வச்சிருப்பார். தன்வந்திரி கடவுள் தன்னுடைய ஒரு கையில் அட்டை பூச்சியை வச்சிருப்பார். இந்த அட்டை பூச்சி எதுக்கு வச்சிருக்காருன்னா, மிகப்பெரிய வைத்தியம் அந்த அட்டைப்பூச்சி. அதுக்கு நீங்கள் இப்போ இந்த இடத்துல அட்டைப்பூச்சியை கடிக்க விடணும்னா அந்த இடத்துல கொஞ்சோண்டு சர்க்கரையை கரைச்சி தடவிக்கிட்டு அட்டைப்பூச்சியை கடிக்க விட்டால் போதும். வலியே இருக்காது உங்களுக்கு, அப்படி சுகமாக இருக்கும். வலிங்கிறதே உங்களுக்கு அதான் அட்டைப்பூச்சி கடிச்சு உங்கள் ரத்தத்தை உரியும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பந்து, ரப்பர் பந்து மாதிரி வந்துடும். ஆனால் உங்களுக்கு சுகமாக இருக்கும். இப்படி ஒரு வலி இல்லாத ஊசியை ஒரு கையில் வச்சிருப்பார், அட்டைப்பூச்சியை கையில் வச்சிருப்பார். எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பார்! உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட ரத்தங்களெல்லாம் அது உறிஞ்சு எடுத்துருமா? எவ்வளோ பெரிய விஷயம் பாரு. நம்முடைய சனாதன தர்மத்தில் 5000 6000 ஆண்டுகளுக்கு முன்னுக்கே தன்வந்திரிங்கிற ஒரு தேவனை படைத்து அவன் கையில் எதை கொடுத்துருக்கான் பாரு. அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுத்துருக்கான் பாரு. இன்னைக்கு நிறைய வெளிநாடுகளில் ட்ரீட்மெண்ட்டே அட்டைப்பூச்சி ட்ரீட்மெண்ட் தான். ரின்சிக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அட்டைப்பூச்சியை வச்சு நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ தன்வந்திரி கையில் அட்டை பூச்சியை கொடுத்து வச்சிருக்கான் பாரு. எவ்வளோ பெரிய விஷயம். அன்பானவர்களே, பக்தி என்பது இதையெல்லாம் பகுத்தறிந்து நீங்கள் வணங்கணும். யார் இறைவன், யார் கடவுள், அவனை எப்படி வழிபட வேண்டும், எப்படியெல்லாம் வழிபடக்கூடாது, அவனுக்கு எப்படி எதை படைக்க வேண்டும், எதை படைக்கக்கூடாது, நம்ம பண்ணுற அத்தனை விளையாட்டுகளையும் பொறுத்துக்கிறவன் கடவுளா என்கிற விபரீத எண்ணமே இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? எல்லாமில்ல எம்பெருமான் பக்திக்கு இலக்கணம் படைத்து வைத்திருக்கிறார். எல்லாமில்ல எம்பெருமான் படைத்தலுக்கு இலக்கணத்தை படைத்து வைத்திருக்கிறார். அதனால தான் நான் சொல்லுவேன், நீங்கள் கோயில் கோயிலாக அலைகிறதுல 10 பைசா பிரயோஜனம் இல்லை. நான் எல்லாருக்கும் தலையால் அடிச்சுக்கிறது அதுக்கு தான். உடனே எல்லாம் தப்பான இவர் மற்ற கோயிலுக்கு போகிறது இவர் விருப்பப்படலை. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. கோவில் கோயிலாக போய் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு அதுக்கு தான் சொல்கிறேன். ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ இங்கே இருந்தாலும் காசியில் உள்ளவன் ராமேஸ்வரம் பெஸ்ட்டுன்னு இங்கே வரான், ராமேஸ்வரத்தில் இருக்கவன் காசி பெஸ்ட்டுன்னு அங்கே போகிறான். என்ன நடந்துட போகுது? எல்லாருக்கும் ஒன்றும் நடக்க போகிறதில்லை. பக்திங்கிறது ஒரு தாய்க்கும் குழந்தைக்குமான ஒரு பாசம். பக்தி என்பது ஒரு தாய் ஒரு தகப்பனுக்கு ஒரு மகனுக்குமான பாசம். இந்த பாச பிணைப்பை தான் நீங்கள் இறைவனிடத்தில் காட்டணுமே ஒழிய, இங்கே கம்பியை குத்துறது, இங்கே கம்பியை குத்துறது, இங்கே தீயை கொளுத்துறது, இங்கே தலையில் இன்னொரு கோயிலில் பார்த்தேன், கொடுமடா சாமி, அப்பா 20 நாளோ 22 நாளோ விரதம் இருக்கணுமா. அப்புறம் பூரா போய் மொட்டை அடிச்சுட்டு வரிசையாக உட்காந்துருக்காங்க. ஒரு சாமியார் போய் தேங்காய் எடுத்து டக்கு டங்கு நங்குன்னு தலைவாட்டிக்கிறான். டே தலையில் ஹெமரேஜ் செத்து போயிடுவான். பிளட்டு கிளாட் ஆகிட்டுலாம் என்ன ஆமாம். இதெல்லாம் பக்தியா? இதெல்லாம் பக்தியா? தலையில் தேங்காய் அடிக்கிறான் டமார். அது உடஞ்சிட்டா அவன் வந்து ஆமாம் உடையலைன்னா அப்போ அடுத்த மண்டை பழுக்கும், அடுத்த மண்டையில் அடியிருக்கு. இதெல்லாம் பக்தின்னு யார் சொன்னா? யாருப்பா சொன்னா அவங்களுக்கு? பக்தி என்பதை நம்முடைய வேதங்களும் புராணங்களும் இதிகாசங்களும் நமக்கு உணர்த்துகிறது. இப்போ நாம இங்க செலுத்துறமே இதுதான் பக்தி. ஆனால் இவ்வளவு நேரம் நான் சொன்னதை வச்சு பயப்பட வேண்டாம் நீங்க. ஐயோ இதெல்லாம் இருக்கா பக்தியில? இப்போ கோயிலுக்கு போனால் நம்ம பண்ணுற சேட்டை என்னல, கண்ட இடத்துல விளக்க கொளுத்தி வைக்கிறது. எவனோ சொன்னான்னு அந்த நெய் விளக்குன்னு ஒன்று வாங்கி அதை அவ்வளோ பண்ணி கொழுப்பு. கோயிலில் வச்சு விற்கிறானுங்களே, அது அவ்வளோ பண்ணி கொழுப்பு. அதை கொண்டு போய் வாங்கி சாமியை கொளுத்தி வச்சு கூட கொஞ்சம் தான் உங்களுக்கு சனிக்கிரகத்தை வாங்கிட்டு வருவீங்க. நீங்கள் கூட கொஞ்சம் தான் பாவத்தை வாங்கிட்டு வருவீங்க. தயவு செய்து நீங்கள் வீட்டில் இருந்து வேணால் கொண்டு போங்க நெய் விளக்கு. அதுவும் நெய்யெல்லாம் நம்பி இந்த சாதாரண கடைகளில் வாங்காதீங்க. நீங்கள் 2 லிட்டரோ 3 லிட்டரோ பாலை வாங்கி அதுலேருந்து கொஞ்சம் நெய் எடுத்து கோயிலுக்கு கொண்டு போக புண்ணியமாக கிடைக்கும். இந்த மாதிரி அங்கே வச்சிருக்கிற எதையும் வாங்காதீங்க. நிறைய கோயில்களில் இந்த மாதிரி பூஜை பொருட்கள் விற்கிறது இந்துக்கள் கூட கிடையாது. பண்டி நெய்யை உருக்கி வச்சு அதை கொண்டு போய் நீங்கள் சனீஸ்வரனுக்கு விளக்கு கொளுத்தி வச்சு கோயிலையும் நாசமாக்கி சாமியை நாசமாக்குறீங்க.
பக்திங்கிற பேர்ல இந்த மாதிரி பட்டவர்த்தனை எதுவும் பண்ணாதீங்க தயவு செய்து. இதுக்கு நீங்க சும்மா கோயில்ல போய் ஒரு 2-3 மணி நேரம் உட்கார்ந்துட்டு வந்துடலாம். நீங்க ஒண்ணுமே செய்யாட்டாலும் பரவாயில்ல. வீட்டுல இருந்து 4 ரோஜா பூ இருந்தா கொண்டு போங்க, வீட்டுல இருந்து 4 மல்லிகை பூவோ பிச்சி பூ இருந்தா கொண்டு போங்க. ஐயர் இதெல்லாம் போட முடியாதுன்னு சொன்னா ஒன்றும் பரவாயில்ல, வெளியே அந்த சாமிக்கு பேர்ல வெளியே போட்டுவாங்க. அதுல சாமிக்கு மேலதான் ஒன்று போடணும்னே கிடையாது. அப்போ கோவில்களுக்கு போனா சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், வேதங்கள், உபன்யாசங்கள் இவ்வளவு சொல்லியிருக்குல்ல, இது எல்லாத்தையும் மீறி என்னுடைய ஜனங்களை, என்னுடைய குழந்தைகளை நான் அரவணைத்துக் கொள்ளுகிறேன். இந்த சாஸ்திரம் சம்பிரதாயங்கள் எல்லாம் என் குழந்தைகள் ஃபாலோ பண்ணிக்கிடாது. இந்த சாஸ்திரம் சம்பிரதாயங்கள், வேதங்கள், உபன்யாசங்கள் சொல்லியிருக்கிறதெல்லாம் இந்த கலியுகத்தில் என்னுடைய பிள்ளைகள் செய்துக்கிடாது. எதை செய்தால் நான் ஏற்றுக்கொள்வேன் வந்த அவதாரம் தான் நம்முடைய பகவான் எம்பெருமான் யோகிராம் சுரத்குமார். யோகிராம் சுரத்குமார்ட்ட எந்த சாஸ்திரமும் சம்பிரதாயம் கிடையாது. நான் தான் ஏற்கனவே சொல்ல, நீ குளிச்சிருந்தாலும் குளிக்காவிட்டாலும், நீ மத்தியானம் மாமிசமே சாப்பிட்டு இருந்தாலும் ஈவினிங் பகவான் வந்து வணங்க முடியும். நீ பகவானுக்கு எதை வேண்டுமானால் நைவேத்தியமாக வைக்கலாம். எனக்கு அதுதான் வைக்கணும், இதுதான் வைக்கணும் பகவான் சொல்லவே இல்லை. காஃபியை கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு படைக்க கூடாது, அதில் டீயை கொண்டு பகவான் யோகிராம் சுரத்குமார் படைக்கலாம். ஒரு வாழ்ந்த காலத்தில் தினம் 1 லிட்டர் டீ குடிப்பார். அவருடைய அவதார காலத்தில் அவர் எதெல்லாம் ஏற்றுக்கொண்டாரோ அதையெல்லாம் நாம் படைக்கிறோம். இந்த கலியுகத்திற்கு ஏற்ற தெய்வம் பகவான் யோகிராம் சுரத்குமார். நான் அதை தான் சொல்வேன். அப்ப பகவான் தன்னுடைய குருமார்கள் மூலமும் ஆச்சாரியர்கள் மூலமும் இதுதான் பக்தி, இதுதான் படைக்க தகுந்ததுன்னு சொன்ன பிறகு நீ போய் அவ்வளவு அட்டகாசத்தை அவர் சன்னதியில் பண்ணிட்டு வந்தா அவர் அதை ஏற்றுக்கொள்வாரா, உன் மேல கடுப்பாவாரா? அதை மட்டும் எனக்கு சொல்லு. எல்லாமல்ல எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணர் விஷ்ணு பகவான் இதுதான்ப்பா சம்பிரதாயம், இதுதான் சாஸ்திரம், இதை மீறி நீ செய்யக்கூடாதுப்பான்னு அவரே சொன்ன பிறகு உன்னுடைய அறியாமையால, உன்னுடைய அறியாமை புகுத்தக்கூடிய ஜோசியக்காரனால, இல்லை குறி சொல்றவனால, இல்லை சாமி ஆடுறவனால, இல்லை அங்க இருக்க பூஜை வைக்கிற ஐயர்னால நீ ஒரு பாவத்தை தானே செய்துட்டு வர. கோவிலில் போய் நீ பாவத்தை தானே அதனால தானே நம்ம எல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறோம். நீங்க எல்லாம் கேட்குறீங்க, நான் கோயிலுக்கு போறேன் எனக்கு ஒன்றும் கிடைக்கல, நான் கோயிலுக்கு போறேன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் கோயிலுக்கு போறேன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், அந்த கோயிலுக்கு போறேன் கஷ்டப்படுறேன், இந்த கோயிலுக்கு போறேன் கஷ்டப்படுறேன். ஏன் கஷ்டப்படுறேன்? உனக்கு வழிபாடுனாலே என்னன்னு தெரியல ராஜா. ஒரு வழிபாடுனால என்னன்னு தெரியல. அவன் அடிச்சு விடுறான், அதை செய், இதை செய், அதை செய். எப்ப அவன் உனக்கு சொல்றானே இதை செய்தா நீ கோடீஸ்வரன் ஆயிடுவேன், ஏன் அவன் கோடீஸ்வரன் ஆக வேண்டியதானே? முதல்ல சிவபெருமானுக்கு இதெல்லாம் சேர்த்து நீ பண்ணிட்டேன்னா உனக்கு அப்படி புதையல் கிடைக்கும்னு சொல்றான் நிறைய பேர். ஏன் அவனுக்கு புதையல் எடுத்துட்டு போலாமே? எதுக்குப்பா நீ இந்த 500க்கும் 1000க்கும் 50,000க்கும் 1 லட்சத்துக்கும் அடுத்தவனுக்கு போய் புதையல் எடுத்து கொடுக்க தெரிகிற? நீ உனக்கே புதையல் எடுக்கலாமே, எங்க இருக்குன்னு பார்த்து. அது கொண்டு சொல்லுவான், அது எனக்கு கிடைக்காது, அடுத்தவங்களுக்கு தான் கிடைக்கும். இது எந்த விதத்தில் ஒரு ஜோசியக்காரன் உங்களோட ஜோசியத்தெல்லாம் கணிச்சு உனக்கு இந்த கோயிலில் போய் இதை பண்ணு, அந்த கோயிலில் போய் இதை பண்ணுன்னு அது கிடைக்கும். ஏன் அவனுக்கு ஏன் செய்ய மாட்டேங்கிறான்? அவன் உன்னுடைய ஒரு ஜாதகத்துக்கு 100-200 எதிர்பார்த்தானே உட்காந்துருக்கான். அதுதானப்பா உட்காந்துருக்கான். அவனுடைய நேரத்தை கணிச்சு நான் இந்த நேரத்தில் போய் இந்த சாமிக்கு நான் இதை செய்தேன்னா நான் உச்சத்துக்கு போயிடுவேன். யார் ஏன் போகல? நான் ஜோசியத்தை நான் குறை சொல்லலை, அதை வியாபாரமாக கமர்ஷியலாக பொய்யாக விற்பவனை தான் நான் குறை சொல்றேன். ஆக்சுவலி ஜோசியம்ங்கிறது ஒரு பரிபூர்ணமான உண்மையான ஒரு விஷயம். எம்பெருமான் ஸ்ரீ ராமராகட்டும், ஸ்ரீ கிருஷ்ணராகட்டும், போருக்கு போறதுக்கு முன்னாலே சகாதேவன் ஜோசியம் கேட்டிருக்காங்க. பஞ்சபாண்டவர்கள்ல சகாதேவன் பெரிய ஜோசியக்காரன். அதுல ஜோசியம் எப்பப்ப கேட்கணுங்கிறதுக்கு சாஸ்திரம் இருக்கு. உங்களை மாதிரி சும்மா மாசத்துக்கு 3 தடவை போய் கேட்கக்கூடாது. இந்த ஜோசியம் சரியா சொல்ல, அந்த ஜோசியக்காரன் போய் கேட்போம். உங்களுக்கு எவன் சாதகமா சொல்லானோ அவன் நல்ல ஜோசியக்காரன். இன்னும் 6 மாசத்துல உனக்கு அப்படின்னு நல்ல ஜோசியக்காரன். இதெல்லாம் எங்க உருப்பட போகுதுப்பா? உனக்கு உருப்படுக்குள்ள வாய்ப்பில்லை. இவன் எல்லாம் ஜோசியக்காரனா போய் சொல்லிட்டு தெரியும். எப்போ ஜோசியம் கேட்கணும்னு சாஸ்திரத்துல இருக்கு. போருக்கு போவதற்கு முன்பாக ஜோசியம் பார்க்கலாம், திருமணத்திற்கு முன்பாக ஜோசியம் பார்க்கலாம், ஒரு தொழில் தொடங்குவதற்கு முன்பாக ஜோசியம். இந்த 3 கட்டத்தில் தான் நீ ஜோசியம் பார்க்கணும். இந்த 3 கட்டத்தில் தான் பார்க்கணும். வேற எங்கேயுமே நீ ஜோசியமே பார்க்கக்கூடாது. இன்னும் யார் இப்படி கேட்குறா? யார் செய்யறா? சரி அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் நம்ம இவ்வளவு பேசணுமா? அப்ப இறைவன்னா யாருன்னு நீங்க யாருமே கேட்கலையே. எல்லாம் சொன்னீங்க சாமி. சரி, அப்ப கடவுள்னா யாரு? இவங்கெல்லாம் தேவாதி தேவர்கள், இவங்களெல்லாம் இப்படிதான் வணங்கணும், இவங்களுக்கெல்லாம் போஸ்டிங் தான், இதெல்லாம் பதவி தான், யாரோ மாறி மாறி வருவாங்க. சரி, அப்ப கடவுள்னா யாரு? கடவுள் என்றால் யார் என்று வேதத்தில் சொல்லியிருக்கு. யார் கடவுள்? வேதத்தில் சொல்லியிருக்கு.
இதை புரிந்து கொள்ளாத அத்தனை ஜனங்களும் நாம் எல்லாம் யார் யாரெல்லாமோ கடவுள்னு எதெல்லாமோ கடவுள்னு என்னெல்லாம் பேர் தெரியுமா? பேர் பார்க்கணும், இந்த லாரி டம்போவில் பார்த்தா போதும். ஐயோ அவன் வச்சிருப்பான் பாரு டம்போவில் லாரிலெல்லாம் பேர். முச்சந்தி விநாயகர் போன அங்கே போன விநாயகர் இங்கே கிடந்து ஐயோ அது பேரில் எனக்கு வாயிலே வர மாட்டேங்குது. அம்பாளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பேர். கடவுளே, எது கடவுள்ங்கிறதை வேதம் சொல்கிறது. ஈஸ்வரா, பரமசிவா, சச்சிதானந்த விக்கிரகா, அநாதிதானந்த கோவிந்தா, இவர்கள் தான் கடவுள். எல்லாமல்ல நாராயணமூர்த்தி தேவைக்கு ஏற்ப பிரம்மாவாக அவரே பதவி. பிரம்மா பதவியே நிரந்தரம் இல்லையா? நம்ம ஏற்கனவே ஒரு சத்சங்கத்தில் சொன்னோம். பகவான் மூச்சு விட்டு எடுக்கிற ஒரு கணம் தான் பிரம்மாவோட ஆயுசுன்னு சொல்றோம். பிரம்மனுடைய பதவியே மாறி மாறி வரக்கூடியவங்க சொல்றோம். அதனால தான் பிரம்மனுக்குன்னு சந்நிதிகள் இல்லை, வணங்கத்தக்கவர் இல்லை. வணங்கலாம், ஆனா தெய்வமாக வழிபடுவோர் இல்லை. நம்முடைய சனாதனிகள் இங்க நினைச்சு பாருங்க, முன்னோர்கள் எவ்வளவு ஓரமா வச்சிருக்கான். யாரோ கேட்டாங்க பிரம்மாவுக்கு சந்நிதி இருக்குல்லன்னு. சுசீந்திரத்தில் இருக்கு, மும்மூர்த்திகள்னு சேர்த்து ஒரு சந்நிதி இருக்கு, அவ்வளோதான். அங்கே தனியாக பிரம்மாவுக்கு சந்நிதி இல்லை. எங்கேயோ இந்தியாவில் வேற எங்கேயோ ஒரு கோயிலில் எவனோ ஒருத்தன் வச்சிருக்கான். பிரம்மாவுக்கு ஏன் சந்நிதி வைக்கல அப்படின்னா அந்த பதவி தான் அது மாற்றத்திற்குரியது. எம்பெருமான் நாராயணர் எப்போது எந்த பதவிக்கு ஆள் தேவை அப்போ பிரம்மாவாகவே நாராயணர் இருந்திருக்கார். படைத்தல், காத்தல், அழித்தல் மூன்றையுமே செய்வோர் நாராயணர். அப்போ அவர் என்ன சொல்றாரு? யார் வணங்குதற்குரியவர்? ஈஸ்வராய பரமசிவா, சச்சிதானந்த விக்கிரக, அநாதிநாத நாராயணா. அதனால்தான் நாம சொல்றோம், எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் நாராயணருடைய ஒரு அவதாரம். அந்த அவதாரம் இல்லை என்றால் நாம் வணங்கவே முடியாது. உங்களுக்கு மிக உயர்ந்த மந்திரங்களை, நாமங்களை வழங்கியவர்கள் எல்லோருமே தெய்வங்கள். சூரியன் உங்களுக்கு நாமத்தை வழங்கல, சந்திரன் உங்களுக்கு நாமத்தை வழங்கல, மற்ற எந்த இந்திரன், வாயு, அக்னி எவனும் உங்களுக்கு நாமத்தை வழங்கவில்லை. எல்லாமல்ல ஈஸ்வரன் வழங்கியிருக்கிறார், எல்லாமல்ல கிருஷ்ண பரமாத்மா வழங்கியிருக்கிறார், எல்லாமல்ல ராமன் வழங்கியிருக்கிறார், எல்லாமல்ல கிருஷ்ணர் வழங்கியிருக்கிறார், எல்லாமல்ல யோகி ராம் சுரத்குமார் வழங்கியிருக்கிறார். வேற யாரும் உங்களுக்கு புனித நாமத்தை, புண்ணிய நாமத்தை வழங்குறதா எனக்கு எடுத்துக்காட்டு. எல்லாரும் நான் தான் சாமியார், நான் தான் அவருக்கு அவதாரம், நான் தான் இவருக்கு அவதாரம் எல்லாம் உட்கார்ந்துட்டு போயிட்டார ஒழிய நாமத்தை வழங்கி உன்னை சிறப்புற செய்த அவதாரங்கள் சிலவைகள் தான், சிலவைகள். வேற எதுவும் உங்களை வாழ்க்கைக்கு தேவையான, இந்த பிரபஞ்சத்திற்கு தேவையான எந்த ஒரு புண்ணிய நாமத்தை உங்களுக்கு வழங்கவே இல்லை. வேணா வழங்கியிருக்கானா சொல்லு, வேணா வழங்கியிருக்கானா சொல்லு. இந்த நாமத்தை நீ சொல், உனக்கு எல்லாம் நடக்கணும். எவன் சொன்னான்? அதனால தான் நாம் சொல்லுகிறோம், வணங்குதற்கு உரிய சில விஷயங்கள் இருக்கு. எல்லாமல்ல ஈஸ்வரன், எல்லாமல்ல விஷ்ணு, எல்லாமல்ல ராமபிரான், எல்லாமல்ல கிருஷ்ண பரமாத்மா, எல்லாமல்ல யோகி ராம் சுரத்குமார், இப்படி ஒரு சில பேர் தான் வணங்குதற்குரியவர்கள். அவருடைய குருமார்கள் என்று சொன்னவர்கள் கூட யாதொரு நாமத்தை வழங்கிட்டு போகல, யாருக்கிட்ட இருந்ததை தான் சொல்லிட்டு போனாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த கலியுகத்தில் நீங்கள் எதை வழிபட வேண்டும், யாரை வழிபட்டால் சாதிக்க முடியும், யாரை வழிபட்டால் நிம்மதியாக வாழ முடியும், யாரை வழிபட்டால் பாவங்கள் எல்லாம் போக்க முடியும், யாரை வழிபட்டால் தேவாதி தேவர்களுடைய பதவிகளில் நாளை நாம் அமர முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அந்த பதவிகளையும் அதை உருவாக்கக்கூடிய திறமைகளும் கொடுப்பவர் எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார், கலியுகத்தின் கண்கண்ட கடவுள். இதை புரிந்து கொள்வதற்கு, இதை உணர்ந்து கொண்டு வழிபடுவதற்கு உங்களுக்கு ஒரு கர்மா இருக்கணும். அந்த கர்மா இருந்தால் மட்டுமே தான் இது நடக்கும். இல்லாம நான் சொல்லி யார் சொல்லி உங்களுக்கு நடக்காது. இதை புரிந்து கொண்டு வேதத்தில் நமக்கு என்ன உபதேசிக்கப்பட்டிருக்கிறது, வேதத்தில் யாரை வணங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்கிற சாஸ்திர சம்பிரதாயங்கள் படி பார்த்தால் வணங்குதற்குரிய, கலியுகத்தில் வணங்குதற்குரிய ஒரு இறைவன் யோகி ராம் சுரத்குமார். எப்படி ராமபுரான் அந்த யுகத்தில் இருந்த ஜனங்களை எல்லாம் காப்பாற்றினாரோ, கிருஷ்ண பரமாத்மா அந்த யுகத்தில் உள்ள ஜனங்களை எல்லாம் காப்பாற்றினாரோ, அதே போல எல்லாமல்ல யோகி ராம் சுரத்குமார் இந்த கலியுகத்தில் நம்மை காக்க வந்தவர், இந்த கலியுகத்தின் தெய்வம். நீங்க எத்தனை பேர் வேணாலும் சொல்லலாம், அவர் கலியுகத்தில் வந்தார், இவர் கலியுகத்தில் வந்தார். ஆனா கலியுகத்தில் வந்த கண்கண்ட கடவுள் எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார். நாமத்தை மட்டும் நமது நாவிற்கு தந்து, நீ எதை தந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன், ஒன்றுமே பழைய கஞ்சி கூட வேண்டாம் இல்லையா, என்னுடைய நாமத்தை மட்டும் நீ எனக்கு பிச்சையாகத்தா போதும் என்றார்.
வேற எந்த யோகாவோ யாகமோ அதோ இதோ தவமோ நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், நாமத்தை மட்டும் சொல்லி கொண்டிரு, நீ எல்லாம் செய்வதற்கு சமமான எல்லா யோகங்களையும் இது தரும்னார். வேற யார் உனக்கு அப்படி சொன்னார்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னார். எனது திருநாமத்தை எவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறானோ அவனுக்கு இந்த உலகத்தில் எல்லாம் அருளப்படும் அவர் சொன்னார். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொன்னார். அதற்கு பிறகு எல்லாம் வல்ல எம்பெருமான் யோகிராம் சுரத்குமார் மட்டும்தான் சொன்னார். வேற யாராவது சொல்லியிருந்தாலும் காட்டு. இங்கே இருக்கக்கூடிய மற்ற சாமியார்கள் எல்லாரும் கையில் விபூதி எடுத்தவன், வாயில் லிங்கம் எடுத்தவன், கையில் செயின் எடுத்தவன், எவனாவது நீ இதை சொல்லுவன்னு நடக்கணும், எவனாவது சொல்லிட்டு போட்டு எல்லாரும் இங்கே இருந்த மந்திரங்களை சொல்லிட்டு போனான். அவனும் பாடி மற்றவங்களையும் பாட வச்சுட்டு போனான். எல்லாம் வல்ல எம்பெருமான் யோகிராம் சுரத்குமார் இந்த கலியுகத்தின் கண்கண்ட கடவுள், காக்கும் கடவுள், உங்களை எல்லாம் காத்து ரட்சித்து அவர் பரமண்டலம் இல்லை வைகுண்டத்திற்கு உங்களை கொண்டு போகக்கூடிய ஒரு தெய்வம். நான் உறுதியிட்டு சொல்வேன், நீங்கள் எல்லோரும் உங்களை புண்ணிய ஆத்மாக்களாக மாற்றிக்கொண்டு விட்டால் நீங்களும் நாளை தேவாதி தேவர்களாக நீங்கள் இருக்க முடியும் என்பதை நம்முடைய வேதங்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது. அன்பானவர்களே, இனிமேலாவது பக்தி என்கிற பெயரில் இந்த மாதிரி வேஷங்களை காட்டாதீங்க, தயவு செய்து காட்டாதீங்க. பக்தி என்பதே கோயில்களுக்கெல்லாம் போகணும். ஆனால் நம்முடைய வேதம் என்ன சொல்றேன்னா, வாழ்நாள் பூரா நான் கோயிலுக்கே போயிட்டு இருப்பேங்கிறது அர்த்தமற்றது. உனக்கு இன்னும் மனசு அடங்கல்ல. அடக்கம் என்பது ஒரு இடத்தில் அமர்ந்து இருப்பது. அது வரைக்கும் நீ கோயிலுக்கெல்லாம் போகணும். அது வரைக்கும் நீ கோயில் கோயில் கோயிலாக சுற்றலாம். ஒரு நாள் உனக்கு ஒரு தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் கிடைத்து விட்டால் அதற்கு பிறகு நீ அமர்ந்துடணுங்கிறார். யோகிராம் சுரத்குமார் அமர்ந்திருந்தார், பப்பா ராம்தாஸ் அமர்ந்திருந்தார், ரமண மகரிஷி அமர்ந்திருந்தார், அரவிந்தர் அமர்ந்திருந்தார். எத்தனை ஆண்டுகள் அவங்க அமர்ந்தே இருந்தாங்க. நல்லா யோசிக்கணும். அதனால என் வயசானாலும் கோயிலுக்கு போவேன், காலம் போதும் கோயில் கோயிலாக சுற்றுவேனாலும் 10 பைசா பிரோஜனம் இல்லைப்பா. அமரப்படியுங்கள். ஒரு தெய்வத்தை, நம்ம அரவணைத்த தெய்வத்தை நீங்கள் அரவணைத்துக் கொள்ளுங்கள். தாயாக, தந்தையாக, எல்லாமுமாக அந்த தெய்வத்தை அரவணைத்துக் கொண்டு அந்த தெய்வம் உனக்கு எதை போதித்திருக்கிறதோ அதை விடாமல் செய்து தெய்வத்தினுடைய கிருபையை பெற்று அவரை அடைய முயற்சி செய்யும். தயவு செய்யும். இதைத்தான் இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடி உங்களுக்கு போதிக்கிறது. இங்க தெய்வத்தை கொண்டு செயினை போடு, காப்பை போடு, வளையலை போடு, அதை போடு, இதை போடுங்கிற எதுவும் நம்ம சொல்றதுக்கு இல்லை. அந்த தெய்வம் உனக்கு என்ன போதித்திருக்கிறது அதை விஞ்ஞான அடிப்படையில், சாஸ்திரத்தின் அடிப்படையில், வேதங்களின் அடிப்படையில் நான் உனக்கு எடுத்து சொல்கிறேன். இதை உணர்ந்து கொண்டு இந்த கணம் முதல் பகவானை வழிபட தொடங்கு. எல்லாம் உனக்கு நடக்கும். எல்லாம் உனக்கு நடக்கும். இதுதான் வேதம். யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார். ஜெயகுருராயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீராம். ஜெயராம். ஜெய் ஜெயராம்.